Hi, this is Hussein from Cheran Academy. இன்னைக்கு நம்ம கூட Cheran Talksல ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு எக்ஸிகியூட்டிவ் கோச், ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட் அண்ட் BNI கோயம்புத்தூரோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் நாசர் தான் இருக்கார். ஸோ மிஸ்டர் நாசர் அவருடைய கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அண்ட் மைண்ட் யூ ஹிஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் நாலேஜபிள் கை தட் ஐ ஹவ் எவர் கம் அக்ராஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய நாலேஜ் அண்ட் வேல்யூ பேஸ்ட் கான்டென்ட்டாக இது இருக்க போகுது. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சார், வெல்கம் டு Cheran Academy and thank you so much for coming. எப்படி சொல்கிறது, நீங்கள் எங்கள் சேனலுக்கு எங்கள் ஷோக்கு வர்றதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா நான் என்னோடய இனிஷியல் டைம்ஸில் உங்களோட ட்ரைனிங் செஷன்ஸ், எஸ்பெஷலி BNI ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாம் பார்த்து மிரண்டிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் பேசும்போது தூக்கம் வராது. ஏன்னா மார்னிங் டைமில் நடக்கும், தூக்கம் வராது. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு சில புக்ஸில் இருந்து அண்ட் உங்கள் ப்ரெசன்டேஷனே ஒரு பயங்கரமாக இருக்கும். ஸோ ஐ ஹாவ் லுக்ட் அப் டு யூ லைக் ஒரு பெரிய ஒரு மென்டார் மாதிரி அந்த ஒரு இடத்துல நான் உங்களை பார்த்துருக்கேன். நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் Cheran Academy ஐ வெல்கம் யூ டு Cheran Talks. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நிறைய பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க, பட் அதில் நீங்கள் இந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ரோக்ராமை இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, ஆக்சுவலி இனிஷியல் டைம்ஸ்லேருந்து நான் ஆக்சுவலி 2016-17 ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் 2017 எண்டில் ஐ ஜாயின்ட் BNI. ஜாயின் பண்ணும்போதே உங்களோட ட்ரைனிங் செஷன் தான் ஃபஸ்ட்டு செஷன் அட்டன் பண்ணோம். இது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பார்த்த இதெல்லாம் இருக்குது. அண்ட் இன்னுமே நீங்கள் யூ கீப் ஆன் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். சார், எல்லார் கெஸ்ட்கிட்டையும் நான் கேட்குற ஒரு முதல் கேள்வி தான், திரு நாசர் அவர்கள் யார் அண்ட் வேர் டிட் எவ்ரிதிங் ஸ்டார்ட் ஃப்ரம்? அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது என்ன? ஸோ ஜஸ்ட் லைக் எனி அதர் ஸ்கூல் கோயிங் கிட், பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு, அப்பா பிஸ்னஸ்ஸு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, எனக்கு 3 தங்கச்சி. அப்படியே ஆஸ் யூஷுவல் ஜாலியாக ஒரு விளையாடிட்டு, கிரிக்கெட் விளையாடிட்டு, அப்போ தான் அந்த வேர்ல்டு கப்பெல்லாம் ஜெயிச்ச டைம் அப்போ தான் அந்த கிரிக்கெட்லாம் இந்தியாவில் அப்படியே ஸ்லோவாக பாப்புலர் ஆகுது. அப்படியே விளையாடிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஸ்கூலில் நமக்கு தெரியும் இல்லையா, ஸ்கூல் படிக்கிற காலத்தில் கிளாஸ் அட்டன் பண்ணாமையே பங்க் அடிக்கணும், ஆனால் அட்டண்டன்ஸ் கிடைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு போட்டி அது இதுலலாம் பேர் கொடுப்போம். அதே சமயத்தில் கொஞ்சம் லாங் டியூரேஷனில் கொஞ்சம் அப்படியே வெளியில் சுற்றணும் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்கும்போது நிறைய என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அந்த NCC, NSS இதிலெல்லாம் சேர்ந்துருப்பாங்க. அப்போ நானும் சரி போய் அதில் NCCயில் சேரணும், என்ன பண்ணணுன்னு ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வாரத்தில் 3 நாள் காலையில் 5 மணிக்கெலாம் வந்துடணும், இந்த கிரவுண்டை சுற்றி ஓடணும், அப்புறம் அந்த மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது நமக்கு செட் ஆகாது, நமக்கு எதாவது நோமி கொடுற வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து சரி அடுத்து என்ன பார்க்கலான்னு பார்த்தா NSSன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கேம்பஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும், மரம் நடணும், பக்காவாக இருக்கணும், அதுவும் ஒரு மாதிரி அப்படின்னாரு. ஸோ அதுக்கு நிறைய வேலை இருக்குது. அப்புறம் பார்த்தா இந்த ரெட் கிராஸு, அது ஒரு மாதிரி பிளட்டு, அது இது. அப்புறம் இந்த ஸ்கவுட்டுன்னு ஒன்று, அது ட்ரௌசர் போட்டிருப்பாங்க. சரி, இது நமக்கு செட் ஆகாது. நான் அப்போ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். சரி, அப்போ அந்த டைமில் நான் பார்த்தேன். அப்புறம் ஒரே ஒரு குரூப் மட்டும் ஃபங்க்ஷன் நடக்கும்போது மட்டும் ஸ்டைலாக வெள்ளையும் போட்டு டை கட்டி அழகாக ஸ்டைலாக நின்று பொக்கையெல்லாம் கொடுப்பாங்க. யாரும் இந்த குரூப் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டேன். ஏன்னா பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸில் எந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்தாலும் மாமாவோ அத்தையோ திடீர்னு ஒருத்தர் வருவாங்க, எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது. பார்த்தா அவங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆயிடுவாங்க, எல்லா வேலையும் அவங்க செஞ்ச மாதிரி பில்டப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் இது. எந்த குரூப்புன்னு சொல்லி பார்த்தா மக்கள் இருந்தாங்க. போய் கேட்கும்போது இந்த இன்ட்ராக்ட் கிளப்னு சொன்னாங்க. ஸோ இன்ட்ராக்டா அப்படின்னா என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி ரோட்டரி கிளப்னுடைய ஸ்கூல்ஸ்க்கு வேண்டி பண்ணுற ஒரு டிவிஷனு. 14 to 18 years வரைக்கும் யூ கேன் பி பார்ட் ஆஃப் இன்ட்ராக்ட், அண்ட் தென் 18 and above ரோட்ராக்ட் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதில் சேரணுன்னு என்ன பண்ணணும்னு கேட்டேன். இந்த SRP ரோட்டரி ஹால்னு ஒன்று இருக்குது நம்ம கோயம்புத்தூர் ப்ரூக் ஃபீல்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டில் அந்த கிரவுண்டில். சரிங்க, பார்த்தீங்கன்னா தேவாங்கை ஸ்கூலில், அந்த ஸ்கூலில் பக்கத்தில் SRP ரோட்டரி ஹால்னு இப்போ அந்த ஹால் இருக்குது. இப்போ ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெட்டோன்னு ஒரு மீட்டிங் நடக்கக்கூடிய, அவங்க ரெகுலர் மீட்டிங் நடக்கணும். ஸோ அந்த மீட்டிங்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னாங்க. சரி, அங்கே போனால் என்ன கிடைக்கும்னு கேட்டேன். போனால் அன்னபூர்ணா ஹோட்டல்லேருந்து சேவை, வடை, காஃபி. அப்போ அன்றைக்கெல்லாம் அன்னபூர்ணாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது ஃப்ரீயாக கிடைக்குதுங்கும் போது ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி போகலான்ட்டு நேராக அங்கே போனேன். ஆனால் மக்கள்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அப்புறம் சைக்கிள் தானே, அப்போ சைக்கிள் எடுத்து நேராக அங்கே போய் பார்த்தா நிறைய அன்றைக்கெல்லாம் அம்பாசிடர், ஃபியட்டு, அவ்வளோதானுங்க, மாருதி 1000 இருக்கலே பெரிய கார், அவ்வளோதான். இந்த மாதிரி கிரவுண்டு பூரா அந்த கார் இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போனோன்னு எல்லாரும் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாம் பெரிய ஆளுங்க இருந்தாங்க. அவங்க நம்மகிட்ட கேஷுவலாக, ரொம்ப கேஷுவலாக நீங்கள் இன்ட்ராக்ட் கிளப் மெம்பராக என்ன பண்ணுறீங்க, என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கலாம் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
என்னடா அது இவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸு, ஏஜ் டிஃப்ரென்ஸு, நம்ம சாதாரண ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு தான் போயிருக்கோம், இவ்வளோ நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு சைடில் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நான் நேற்று தான் யூரோப்லேருந்து வந்தேன், முந்தா நேற்று அமெரிக்காலேருந்து வந்தேன், ஐயோ ஃப்ளைட் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அது பேசுகிறாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காரை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு மனசில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறோம். நம்ம ஸ்கூலில் விளையாடிட்டு ஜாலியாக இருக்கிறோம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சதுக்கப்புறம் ரோட்ரி மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. மீட்டிங் ஸ்டார்ட் ஆனால் சூப்பராக நம்ம கோயம்புத்தூரில் சன்ரைஸ் எலக்ட்ரானிக்ஸில் கிஷோர் சார்னு அவர் இப்போவும் இருக்கார். அவர் வந்து சும்மா ஸ்டைலாக இங்கிலீஷில், அவர் தான் செக்ரட்டரி, அப்போ சூப்பராக இங்கிலீஷ் பேசினார் மைக்கில். நமக்கு அப்படியே ஆச்சரியம், என்னடா அது இந்த மாதிரி பேசுகிறாரே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரோட்ரி பிரசிடெண்ட் வந்து காலர் போட்டு ஒரு கேவல் வச்சுட்டு அந்த சூப்பராக மீட்டிங்கே டிஃப்ரெண்ட் ஸ்டைல் மீட்டிங் வைங்களேன், நம்ம பார்த்ததில்ல அந்த மாதிரி. புதுசாக இருந்துச்சு, டோட்டலாக புதுசாக இருந்துச்சு. அப்போ நான் பார்த்து சரி நம்மளால இந்த மாதிரி பேச முடியுமா, நம்ம இந்த மாதிரிலாம் மைக்கில் பேசலாமா, இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கே தான் ஒரு ட்ரிகர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபாரின்னு ஃப்ளைட்டு இதெல்லாம் ஒரு ட்ரிகர். அப்புறம் அப்படியே நான் நேராக அதில் போய் இன்வால்வ் ஆனேன். அப்புறம் பயங்கர ஆக்டிவாக இருந்தேன். அப்புறம் சின்னதாக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ரோட்டில் அந்த புல் சைஸ் ஸ்டிக்கரு, முதல்ல அந்த காரில் ஹெட்லைட்டில் பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸு, ட்ரீ பிளான்டேஷன் ப்ராஜெக்ட்ஸு, ஜீப்ரா கிராசிங், பயங்கர ஆக்டிவ் ஆகிட்டேன். அப்போ இந்த இன்ட்ராக்ட் கிளப்னு வரும்போது இப்போ நம்ம ஃபேமிலியெல்லாம் ரொம்ப கன்சர்வேட்டிவான ஆச்சுங்களா. இந்த இன்ட்ராக்ட் கிளப்பில் போய் என்னடா அது கிளப்பில், ஐயோ கிளப்லலாம் போகக்கூடாதுடா, அதெல்லாம் சரியில்லை, அங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, ஆமாம் அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் டக்குன்னு ஒரு தடவை இந்த ஜீப்ரா கிராசிங் பெயிண்ட்லாம் நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து வி லவ் கோயம்புத்தூர்லாம் டிஷர்ட் போட்டு அந்த பெயிண்ட்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அது பேப்பர்லலாம் வந்துச்சு, பேப்பர்லாம் சூப்பராக வந்துச்சு. அப்புறம் அந்த போய் பேப்பரை எங்கள் ஃபாதர்கிட்ட எல்லாம் காமிச்சோன்னா பரவாயில்ல, நீ நல்லா என்னமோ நல்லது செய்கிற செய்யின்னு சொல்லி விட்டார். ஏன்னா அவர் நினச்ச கிளப் வேறு. அப்புறம் அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து லீடர்ஷிப் இன் ஆக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு ரயிலான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இன்ஃபேக்ட் ரோட்ரியில் வந்து ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம் அது. யாராவது ஸ்கூல் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு இந்த ரயிலான்னு எங்கேயாவது தெரிஞ்சிச்சுன்னா உடனே அவங்க கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணிடணும். ஒரு ரோட்ரி யூத் லீடர்ஷிப் அவார்டுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த ரயிலா கேம்பில் நாங்கள் 2 நாள் அட்டன் பண்ணோம். அப்போ தான் வந்து இந்த ட்ரிகர் ஆச்சு. அப்போ வந்து இந்த ஜேசிஸ்லேருந்து தான் நிறைய ட்ரைனர்ஸ் வருவாங்க. ஜேசிங்கிறது இன்றைக்கி உலகத்தில் ஆல்மோஸ்ட் 120 இயர்ஸுக்கு மேலே இருக்குது. அது அமெரிக்காவில் ஆரம்பித்து இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இஃப் யூ டெவலப் யுவர் செல்ஃப் த கம்யூனிட்டி வில் டெவலப் ஆட்டோமேட்டிக்லிங்கிற கான்செப்ட்டில் அங்கேருந்து நாங்கள் ட்ரெயினர் கூப்பிட்டு வந்து நடத்துவாங்க. அந்த ட்ரைனிங்கில் வந்து சரியான ஒரு இன்ஸ்பிரேஷன். அதாவது நான் சொல்கிறேன் பாருங்கள், 8th ஸ்டாண்டர்ட்லலாம் உங்களுக்கு ஹூஸ் யுவர் லைஃப், வாட் யூ ஆர், வாட் யூ நீட் டு டூ, ஹவ் யூ செட் அ விஷன், வாட் இஸ் த லைஃப் பர்பஸ்ஸு, உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் என்ன, கம்யூனிகேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் அன்றைக்கி கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுலேருந்து தான் ட்ரிகர் ஆச்சுங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஸ்டில் நவ் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ ஸ்டில் கீப் அப்டேட்டிங் மை செல்ஃப். அந்த அப்டேஷன் ப்ராசஸ்க்கு உங்களுடைய மிகப்பெரிய மோட்டிவேஷன் என்ன சார்? ஏன்னா நீங்கள் வந்து நான் நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ எங்கள் சாப்டர்லேயே ஒரு சில பேர் வந்து உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னாலே நெக்ஸ்ட் என்ன புக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு, அதுக்காகவே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சி தட்ஸ் வெரி குட் மே. அந்த மாதிரி அந்த காலத்தில் நான் படிக்கணும்னு நினச்சா நான் பெருசாக படிக்கல நான் ஆக்சுவலி. ஸோ அது படிக்க அப்படியே வந்துட்டு அப்புறம் காலேஜ் படிக்கிற டைமில் அந்த ரீடிங் எனக்கு ஹேபிட் வந்துச்சு. அப்போல்லாம் ட்ரைனிங் தான். நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் முழுக்க ட்ரைனிங்கு. அதுக்கப்புறம் இன்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அப்போ இன்டராக்ஷன் சொல்லிட்டு ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடத்துவோம். அப்போ தான் நிறைய ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அப்போவே நான் சொல்கிறது ஸ்கூல்லேயே ஸ்பான்சர் வாங்கி பெரிய பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்துவோம். அப்போ இந்த காம்படிஷன் நடத்த அப்போ தான் எனக்கு அந்த ஸ்டேஜில் பேசுகிறது அந்த கான்ஃபிடென்ஸ் வருது, அந்த ஃபியர்லாம் போகுது ஓரளவுக்கு. அந்த டைமில் அப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் வந்து இந்த படிக்கிறங்கிற ஹேபிட் எனக்கு ஃபார்ம் ஆச்சு. எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கான் இப்போ, ஸ்ரீராம்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நான் நவம்பரில் கூட நேரில் மீட் பண்ணேன். அப்போ ஸ்ரீராம் வந்து எனக்கு இந்த நாவல் படிக்கிறதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா. அப்படி இந்த சிட்னி ஷெல்டனு இந்த மாதிரி சொன்ன பவர்ஃபுல்லான நாவல்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். அப்புறம் ஜெஃப்ரி ஆர்ச்சர் இந்த மாதிரி புக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு. எதுக்கு கொடுத்தான்னா, நீ இது படிக்க ஆரம்பிச்சின்னா உன்னோட இங்கிலீஷ் ஃப்ளோ ரொம்ப சூப்பராக இருக்கும், அப்போ அவனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஏன்னா அவன் வந்து குன்னூரில் பிறந்து வளர்ந்தது, சென்ட் ஜோசப்ஸில் படித்த பையன், நல்ல செம்மையாக இங்கிலீஷ் பேசுவான் அவன். அப்போ நான் அவன்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி படிடான்னு சொல்லி எனக்கு புக் கொடுத்தான். அது ஒரு கதைன்னு அப்படி ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு படிக்கும்போது ஒரு வார்த்தை அர்த்தம் தெரியாது, உடனே போய் டிக்ஷனரி பாட்டு இதை பார்த்து ஒரு புக்கு படிக்கிறதுக்கு 6 மாதம் 7 மாதம் ஆகும். ஐயோ இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டே, என்ன நீ ஒன்றும் பரவாயில்ல, நீ தைரியமாக அப்படி படிடா, உனக்கு கதை புரிஞ்சுக்கோ, அப்புறம் ஸ்லோலி டெவலப் ஆகும்னு சொல்லி அப்படி படிக்க ஆரம்பித்தேன். அப்படி படிக்க ஆரம்பித்து நான் அப்படியே ஸ்லோவாக அதுலேருந்து அப்படியே ஆரம்பிச்சிச்சு ஸ்டார்டிங் ப்ராசஸ்ஸு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன சிச்சுவேஷன்னா, இப்போ நான் ஒரு புக்கு
ஸ்பார்க்குன்னு ஒரு புக்கு எழுதியிருக்கேன். ஸோ அந்த புக்கை வந்து ஸ்ரீராமுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். டே இந்த புக்கு பரவாயில்லடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் படிக்கிறது நிறுத்திட்டேன், அவன் படிக்கிறது இல்லையா புக்கு அப்படின்னு சொன்னான். ஸோ தமாஷா இருந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ அப்படி தான் நம்மளுடைய படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ரீடிங் ஹேபிட் வந்து இன்கல்கேட் ஆச்சு. அப்புறம் நான் வந்து ஜேசிஸில், அதாவது இன்ட்ராக்ட்லேருந்து ரோட் ட்ராக்ட் வந்தேன். ரோட் ட்ராக்ட்லேருந்து எங்களுக்கு ட்ரைனிங்னா ஜேசி ஃபேக்கல்ட்டிஸ் தான் நாங்கள் கூப்பிடுவோம். கோயம்புத்தூர் நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. அந்த காலத்தில் ஜேசி மகாதேவன் சொல்லிட்டு பாஸ்ட் பிரசிடென்ட், அவர் ஜேசி மகேஷ் தான் எனக்கும் சந்தோஷக்குமே மென்டர் அவர் தான். ஸோ அவர் கூடலாம் ரொம்ப க்ளோஸ் ஆக அவர் வந்து நிறைய ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்னை கூப்பிட்டு போவார். சும்மா கூட பார்க்கறக்கு, பேசுறதுக்கு, அந்த மாதிரிலாம் சும்மா அப்சர்வெண்ட்டாக. அப்புறம் அவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துவாங்க. இந்த கார்ப்பரேட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து அன்றைக்கெலாம் வந்து கோயம்புத்தூரில் கைவிட்டுன்ற அளவுக்கு தான் கம்பெனிஸ் வந்து ட்ரைனிங்க்கு ஆள் அனுப்புவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் பர்சனல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஹெச்ஆர் இருக்காது. பர்சனல் டிபார்ட்மெண்ட் அங்கே வந்து அந்த இஎஸ்ஐ, பிஎஃப், ஸ்டாட்யூட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து கைவிட்டு என்ற அளவுக்கு ஒரு 10 கம்பெனி வந்து ரெகுலராக ட்ரைனிங்க்கும் அனுப்புவாங்க. அப்போ மகேஷ் வந்து ரெகுலராக அந்த ப்ரோக்ராம் நடத்துவார். நிறைய ட்ரைனர்ஸ் வேறு இடத்துல இருந்து இந்தியா ஃபுல்லாக நிறைய கூப்பிட்டு வருவாங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நானும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா என்கிட்ட ஒரு ப்ரோச்சர் கொடுத்துருவார், 4 கம்பெனி போய் பாரு, பேசு. அப்போ தான் சேல்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. போய் பார்த்து பேசி, சார் இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி கூப்பிடுவேன். அப்புறம் 2-3 பார்ட்டிசிபேட் வந்தாங்க, எனக்கு ஃப்ரீ அட்டென்ட் பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஏஜ் சார்? நான் வந்து இப்போ ஃபஸ்ட் இயரு, 12th ஸ்டாண்டர்டு தான், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தான், அதுக்கு மேலே இல்லை. அப்புறம் அப்படியே பண்ண நான் 3rd இயர் டிகிரி முடித்து அந்த டைமில் எங்களை மகேஷ் சார் வந்து அவர் பிரசிடெண்ட் ஆகிறாரு. அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் பிரசிடெண்ட் ஆகுங்க, நாங்கள் ஒரு செட் ஆஃப் ரோட் ட்ராக்டர்ஸ் வந்து நாங்கள் ஜேசிஸில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ஆளுக்கு போய் ஜேசிஸில் ஜாயின் பண்ணோம். ஜேசிஸில் ஜாயின் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே நாங்கள் ரோட் ட்ராக்லலாம் ஒரு வேறு லெவலில் டிஆர்ஆர்னு சொல்லுவோம். அதாவது ரோட் ட்ராக் கவர்னருங்கிற லெவல்னு வச்சுக்கோங்க. கவர்னர் சொல்ல மாட்டாங்க, ரோட்டரி கவர்னர் சொல்லுவாங்க. ரோட் ட்ராக்கில் டிஸ்ட்ரிக்ட் ரோட் ட்ராக் ரெப்ரசன்டேட்டிவ், டிஆர்ஆர்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் ஆல்மோஸ்ட் எலெக்ஷன்லாம் நின்று ஒரு 120-140 கிளப் ஓட்டெல்லாம் போடணும், தமிழ்நாடு, கேரளா எல்லாம். அதுதான் டாப் மோஸ்ட் போஸ்ட். அதில் தான் நாங்கள், அது ஒரு பயங்கரமான ஒரு லீடர்ஷிப் ஆஸ்பெக்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நமக்கு ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சீரீஸ் ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மற்ற ஜேசிஸோட ஃபேக்கல்ட்டிஸ் அட்டன் பண்ணும்போது அப்போ இருந்தே வந்து இன்ஃபேக்ட் சொன்னால் நீங்கள் தமாஷா இருக்கும், ஆரம்ப காலத்தில் நான் ஜேசி மகேஷ் அப்படின்னா அவரோட இனிஷியல் நினச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்ததோ இல்லை ஜேசி மெம்பர் எல்லாத்தையுமே ஜேசி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்புறம் மகேஷ் சார்கிட்ட போய் பேசிட்டு இந்த மாதிரி, சார் ஐ ஆல்சோ வாண்ட் டு பிகம் அ ட்ரெயினர்னா, சரி ஓகே யூ ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன். ஏன்னா ஜேசிஸில் 2 அப்ரோச் இருக்குது. ஒன்று வந்து யூ கேன் பிகம் அ ட்ரெயினர், இன்னொன்று வந்து யூ கேன் க்ரோ இன் டு தி ஆர்கனைசேஷன் டு பிகம் அ போர்ட் மெம்பர், சாப்டர் பிரசிடென்ட், ஜோன் லெவல் பிரசிடென்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், அப்படியே அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் நீங்கள் போகலாம். அப் டு நேஷனல் பிரசிடென்ட் வரைக்கும் போகலாம், வேர்ல்டு பிரசிடென்ட் வரைக்கும் போகலாம். எல்லாருமே 40 இயர்ஸ் கீழே தான் இருப்பாங்க. ஸோ 18 to 40 தான். அதுக்கப்புறம் யூ கான் பிகம் அஃபிஷியலி யூ கான் பிகம் அ ஜேசி மெம்பர், பட் யூ கேன் பிகம் ஹானரரி மெம்பராக இருக்கலாம், அசோசியேட் மெம்பராக இருக்கலாம், அப்படி தான். ஸோ அதனால் அந்த ட்ராக் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இந்த அட்மின் ட்ராக் வேண்டாம், நான் அது ஆல்ரெடி எனக்கு ரோட் ட்ராக்கில் கிடச்சிருச்சு. ஸோ ஐ வாண்ட் டு கெட் இன் டு த லேர்னிங் சைட் ஆஃப் இட். ஸோ ஐ வாண்ட் பிகம் அ ட்ரெயினர்னு சொல்லி அவரோட சப்போர்ட்லேயே அப்படி கைடன்ஸில் போக ஆரம்பித்தேன். அப்போ நாங்கள் இருந்த சாப்டர் கோயம்புத்தூர் காஸ்மோ ஜேசிஸுங்கிறது வந்து இன்றைக்கும் இருக்குது, பயங்கர பவர்ஃபுல்லான ஜேசிஸ். ஏன்னா நிறைய ட்ரெயினர்ஸ், இன்றைக்கி நிறைய ட்ரெயினர்ஸ் அந்த சாப்டர்லேருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா டக்குன்னு அப்படியே 1 by 1 அது ஒரு லாங் ப்ராசஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் அப்படி போனேன். அப்படி தான் ட்ரைனிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. சார் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆச்சு, உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஒரு எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்களுடைய கரியரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடச்சிருச்சு. எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா பீப்புள் எக்ஸ்போஷர். நீங்கள் சொல்லும்போதே தெரியுது, யூ காட் டு மீட் அ லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த ட்ராவலிங். ஏற்கனவே நீங்கள் போய் ஒரு சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ சரி, நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து என் கெரியரை இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எங்கே டிசைட் பண்ணீங்க சார்? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போது அந்த காலத்தில் வந்து இன்ஜினியரிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம். அப்போ நம்மள இன்ஜினியரிங்லாம் ட்ரை பண்ணி ரீசெண்டாக ஒரு 10 வருஷம் வரைக்குமே அது ரொம்ப பெரிய விஷயம். 12th சரி இன்ஜினியரிங் அப்படியே படிச்சிடலாம்னு நினச்சிட்டு, ஏன்னா எங்கள் ஃபாதரோட 3 பிரதர்ஸும் 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே யூஎஸ்லாம் போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து சரி நம்ம இதை முடிச்சுட்டு அமெரிக்கா போயிடலாம் அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் தான் இன்ஜினியரிங் படிக்கலாம். சிம்பிள் தான், இன்ஜினியரிங் படிக்கலான்னு படித்தேன் 12th. அப்புறம் நமக்கு 12th பெருசாக மார்க்லாம் இல்லை, 80% என்னமோ தான் இருந்துச்சு, மெரிட்டில் கிடைக்காது. அப்புறம் காசு கொடுத்து, அப்போ காலேஜஸ் ரொம்ப கம்மி தானுங்க, இன்ஜினியரிங் காலேஜஸில் இந்த அளவுக்கு இல்லை. அப்புறம் நான் வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனு, சரி கம்ப்யூட்டர் சயின்ஸு படிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டைமில் படிக்க போனேன். அந்த டைமில் தான் ஒரு மேஜர் செட்பேக்கு, நம்ம ஃபாதருடைய பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் பயங்கர ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் நிறைய
லாஸ் போச்சு. அப்போ நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் சேல் பண்ண வேண்டியதாக போச்சு. அந்த சூழ்நிலையில் தான் நமக்கு கொஞ்சம் கூட அந்த பேர்னிங் டிசைர் இல்லைங்களா, ஆமாம், அந்த சீரியஸ் நம்ம ஏற்கனவே ஒரு சைடில் மென்டலி கடவுள் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறாரு, ஹவு டு ஃபேஸ் சேலஞ்சஸ் இன் லைஃப், சீசனிங் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அந்த டைமில் டக்குன்னு நம்ம இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வரும்போது யூ ஸ்டெப் அப் யூ ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் சம்திங் ஆஃப் யுவர் ஓன். அப்போ தான் அந்த செகண்ட் இயர் டைம்லேயே நம்ம ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணணும். வி எக்ஸ்பெரிமெண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் இங்கே அங்கேயும். அப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நமக்கு பேக் எண்டில் இது சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ரோட் ட்ராக்ட் ஜேசிஸு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம். ஸோ அந்த ஸ்டேஜில் அப்படி வர ஒன்றுன்னா அப்படி வரும்போது அந்த இன்ஜினியரிங் டைமில் நம்ம அந்த ட்ராக் மாறிச்சு. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க இந்த சைடில் இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷனு, நெட்வொர்க்கிங்கு, பீப்புளோட இன்ட்ராக்ஷன் ஆக இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி போய் உட்கார ஒரு இன்ட்ரெஸ்ட் டோட்டலாக போயிடுச்சு. ரொம்ப கஷ்டம். அதாவது போய் என்ன சொல்றது, அடைச்சி வச்ச மாதிரி, ஐயோ ஒன்றுமே முடியல. ரெண்டாவது நமக்கு அதில் இன்ட்ரெஸ்டே வரல. அப்புறம் தான் என்னடா பண்ணுறது, சரி எப்படி சேர்ந்தாச்சு, டிகிரி எப்படி முடிச்சாகணும், அந்த மாதிரி எப்படியோ முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம இன்ட்ரெஸ்ட் பூரா என்னாச்சு, கோயிங் அவுட் பீப்புள், இன்ட்ராக்ட். உங்களுக்கு தெரியுமே, ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் இன்ட்ராக்டிங் வித் பீப்புள் தென் யூ கான் கோ அண்ட் சிட் இன் சைட் அ கம்ப்யூட்டர் இல்லையா. ஸோ அதனால் அதில் அப்படியே டோட்டலாக எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இந்த ட்ராக்கில் வரலான்னு போது தான் இந்த அட்வர்டைசிங் ஏஜென்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்புறம் நம்ம மகேஷ் எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். அவர் எனக்கும் சரி சந்தோஷம் சரி. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி வி லாஸ்ட் ஹிம் அபவுட் 4-5 years பேக். பட் மகேஷ் டக்குன்னு இப்படி பார்த்தாரு, சார் இந்த மாதிரி நீ இது இப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணால் செட் ஆகாது, நீ ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணணும், நிறைய விஷயம் இறங்கணும். அப்போ தான் நான் ஒரு அவுட்டோர் அட்வர்டைசிங் ஏஜென்சி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஃப்ளெக்ஸ் வினைல் பிரிண்ட், அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. ஒரு க்ளோஸ் சைன் போர்டில் லெட்டர் கட் பண்ணி ஒட்டுவாங்க. பெப்சி 7-Up பெப்சிலாம் நாங்கள் போய் அன்றைக்கி ஆர்டர் எடுத்துட்டேன். இந்த சேல்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் பேசி ஏதோ ஆர்டர் நிறைய எடுத்துட்டோம். அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பார்ட்னர்ஸினுடைய அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸு, அவங்களுக்கு உண்டான ஈகோங்கும்போது அவங்களுக்குள்ள 2 பேருக்கு பிரச்சனை ஆனோடனே கரெக்டாக மகேஷ் சார்கிட்ட நான் பேசினேன், சார் இந்த மாதிரி இருக்குது. உடனே அவர் என்ன சொன்னார், இல்லை நீ யூ ஹேவ் டு ஒர்க் சம்வேர், பிகாஸ் சேல்ஸ் இஸ் த ஒன்லி ஜாப் வேர் யூ கேன் கெட் டு நோ அபவுட் யோர் பர்ஃபார்மன்ஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். இன்றைக்கி சாயந்தரமான உனக்கு தெரிஞ்சிடும் நீ சக்ஸஸாக இல்லையான்னு. வேறு எந்த ஃபீல்ட்லேயும் உனக்கு அன்னைக்கே கிடைக்காது. ஆனால் சூப்பரான பாயிண்ட் சார். அப்போ என்ன பண்ணலான்னு, சரி நல்ல ஒரு கம்பெனி பாரு, டக்குன்னு ஜாயின் பண்ணணும். அப்போ நாங்கள் இந்த அட்வர்டைசிங் ஏஜென்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது பாம்பேயில் ஒரு எக்ஸிபிஷன், க்ளோத்ஸ் லைன் சொல்லிட்டு ஒரு மேகசின் கம்பெனி, கான்டெக்ஸ்ட்னு ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடத்துவாங்க. அந்த கம்பெனியினுடைய பிஸ்னஸ்ஸு, அவங்க அப்ரோச்சு, ஏன்னா அந்த மேகசின் அன்றைக்கே 100 ரூபா ஒரு மேகசினு, ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க நடத்துகிற அந்த எக்ஸிபிஷன்ஸு, அந்த ட்ரேட் ஃபேர்ஸு, ட்ரெண்ட்ஸு, ஃபேஷன்ஸ், அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டு ஆல் டுகெதர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கம்பெனிலேருந்து ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், பாம்பே ஈரோட்லேருந்து ஒருத்தர் பாம்பேயில் எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோஷர் டிசைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன் என்னை கூட்டிகிட்டு எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு நாங்கள் ப்ரோஷர் டிசைன்லாம் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். இதை பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஆளுகளோட இன்ட்ராக்ஷனு, அவங்க பேசுகிற விதம், அவங்க படிக்கிற எக்கனாமிக் டைம்ஸ் எல்லாம் நம்ம அன்றைக்கி கேள்விப்பட்டதே இல்லை. இந்த மாதிரி பேப்பர் படிக்கிறது, இண்டஸ்ட்ரி க்ரோத் ரேட்லாம் பேச ஆரம்பிச்சோன்னா நமக்கு அப்படியே, நம்ம வேறு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆச்சா, இதெல்லாம் சுத்தமாக தெரியாது. இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆச்சு. சரி இந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா, மகேஷ் வேறு சொன்னார் ட்ரை பண்ணி பாடுறான்னு. அப்போ டக்குன்னு கேட்டேன்னா, ஆமாம் அங்கே ஒரு டீம் எல்லாம் கொஞ்சம் சஃபில் ஆகுறாங்க, சில பேர்லாம் ரிசைன் பண்ணி போகிறாங்க, வை டோன்ட் யூ ட்ரை அப்படின்னாங்க. அப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது ஜாப் கிடச்சிச்சுன்னு வைங்களேன். ஸோ அது ஒரு பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா அங்கே தான் உங்களுடைய அந்த ரீடிங் ஹேபிட்ஸு, அது மோர் டுவர்ட் பிஸ்னஸ் ரீடிங். அது வரைக்கும் நம்ம நாவலு, செல்ஃப் ஹெல்ப்பு, மோட்டிவேஷனு, இந்த டேல் கார்னிக்கோட ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளு, இந்த மாதிரி சில பேசிக்காக அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் எல்லாம் படிச்சு அதுலேருந்து அப்போ ட்ரெண்ட் மாறிச்சு. அப்போ அதை ஒன்று இந்த க்ளோத்ஸ் லைன் மேகசினே, அந்த B2B மேகசின், ட்ரேட் மேகசின், ஆல் ரிலேட்டட் டு டெக்ஸ்டைல். ஸோ அந்த டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் பாம்பே ட்ராவல் பண்ணால் அது வேறு உலகம், எல்லாம் வேறு எக்ஸ்போஷர் வர ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் மோர் ஆன் பிஸ்னஸ் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ். அந்த பேரலி ஜேசிஸினுடைய அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஒர்க் ஷாப்பு, அதுக்கப்புறம் ஸ்பீச் கிராஃப்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்பீச் ஜோன் ட்ரைனிங், இதெல்லாம் ஒரு ஸ்டேஜாக போயிட்டே இருக்கணும். குவாலிஃபை ஆகி போயிட்டே இருக்கணும். அந்த ஒரு ட்ராக் போயிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த ட்ராக்கும் வந்துட்டு இருந்தது. அப்புறம் டோட்டலாக அப்படி வரும்போது என்ன ஆச்சுன்னா, சரி இந்த கம்பெனியில் கரெக்டாக ஒர்க் பண்ணி முடிச்சோன்னே டக்குன்னு அந்த கம்பெனி அப்படி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒரு பயங்கரமாக 96-97 ஹியூஜ் ரெசஷன் போச்சு. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் டெக்ஸ்டைல்.
அப்போ நாங்கள் இங்கே ரன் பண்ணுற பிரான்ச் பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் பிரான்ச் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட், நம்மளே தான் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிக்கணும், ரெவன்யூ கொடுத்தா தான் சேலரி கிடைக்கும், இந்த மாதிரி டிப்பிக்கலி லைக் ஆண்டர்ப்ரனர் வேலை தான் வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம யோசிக்கும் போது திருப்பியும் மகேஷ் சார் பாம்பே எக்ஸிபிஷனுக்கு வந்திருந்தார். வந்து பார்த்துட்டு, டே அண்ணா இந்த ட்ரெண்டு சரியில்லை, டக்குன்னு நம்ம ஏதோ ஒன்று ட்ராக் மாறிடணும், நீ வந்து வா நம்ம வீல் ஸ்டார்ட் சம்திங் அப்படின்னா. சரி சார் கோயம்புத்தூர் வந்தோன்னா நான் பார்க்குறேன், நமக்கு வந்து மீட் பண்ணோம். அப்போ தான் இந்த ஃப்ரெண்ட்ஸு சந்தோஷ், இன்னொரு சந்தோஷ், அப்போ நான் எல்லாம் சேர்ந்து சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த பாம்பேயில் இருக்கக்கூடிய அந்த ஈவெண்ட் எனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸு. ஏன்னா அந்த எக்ஸிபிஷனு, அதில் அந்த எக்ஸிபிஷன் ஸ்டால் டிசைனிங்கிறது ஒரு டிவிஷனாக நம்ம ஆரம்பிக்கலாம். கார்பரேட் ஈவெண்ட்டுங்கிறது அன்றைக்கி ஒரு பெரிய லெவலில், ஏன்னா ஈவெண்ட்டுங்கிறது நம்ம தான் ஃபஸ்ட்டு கம்பெனி கோயம்புத்தூரில். ஆமாம் 1998 அதை கார்பரேட்டாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா E2Eங்கிறது தான் ஃபஸ்ட்டு கம்பெனி. அதுக்கு முன்னாடி ஒரு 6 months முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட் இண்டஸ் கம்யூனிகேஷன் ஒன்று பண்ணாங்க. அவங்க வந்து எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கார்பரேட் ஈவெண்ட் கம்பெனினா நம்மளது தான் ஃபஸ்ட் கம்பெனி, அதாவது இந்த சைடில். பட் எல்லாமே ரோட்ராக்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்களுக்கு முன்னாடி ஒரு டீம் வந்து கொச்சினில் இம்ப்ரெஸாரியோன்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கம்பெனி இன்றைக்கி இருக்குது. அது 97 ஸ்டார்ட் பண்ணாங்க, நம்ம 98 ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக அந்த ஸ்டார்ட் பண்ண August 15, 1998 தான் எங்கள் கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த டைமில் கரெக்டாக அந்த பிளான் பண்ணி நானும் கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம சந்தோஷ், அப்புறம் இன்னொரு சந்தோஷ், அப்புறம் மகேஷ், நாங்கள் 4 பேர் சேர்ந்து தான் இந்த கம்பெனி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் இனிஷியல் ஸ்டேஜஸில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குமே, அதை சொல்லுங்கள் சார். என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள் சார்? அதாவது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கம்பெனியில் டார்க் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த இனிஷியல் அடிச்சுட்டு அந்த மொமெண்டம்னு நீங்கள் சொல்லுவீங்க, அடிக்கடி மொமெண்டம்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ ஒரு டார்க் ஃபேஸ் இருக்கும். ஹவு டிட் யூ கோ த்ரூ இட் சார்? அந்த என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா? பிஸ்னஸே புதுசு, பிஸ்னஸ் புதுசு, புரிய வச்சு விற்கணும் அப்படிங்கிற ஒரு சினாரியோ. அது நீங்கள் எப்படி? அதாவது இப்போ எங்களோட விசிட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மகேஷோட ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அவர் வந்து கண்டினியூஸாக ட்ராவலிங்கில் இருப்பார், உலகம் பூரா சுற்றுவார், பண்ணுவார். காட்டன் ட்ரேடிங் பிஸ்னஸ்ஸு, அந்த டெக்ஸ்டைல் மிஷினரி வாங்குறது விற்கிறது, கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிட்டே இருப்பார். வித்தியாசமான ஐடியா கொண்டு வருவார். பட் ஹி வாஸ் வே ஹெட் ஆஃப் டைம்ஸ். அதாவது அட்வான்ஸ்டாக இருப்பார், பயங்கர அட்வான்ஸ். அவரோட அவரோட ஒர்க் ஷாப்பே பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன ஒரே ஒரு கேமை வச்சு ஒரு ஃபுல் டே ட்ரைனிங் முடிச்சிடுவார். அந்த அளவுக்கு டெப்த் இருக்கும், நிறைய படிப்பார். அப்போ மகேஷ் வந்து டக்குன்னு இந்த மாதிரி நான் சொன்னேன், சார் இந்த பிஸ்னஸ் வேணும். அப்போ ட்ரைனிங் நாங்கள் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ ட்ரைனிங்க்கு ஒரு டிவிஷனாக வேணும். அப்புறம் இதெல்லாம் பண்ணணுன்னா, அப்போ நான் அந்த ப்ரீவியஸ் கம்பெனியில் இருந்தபோது நிறைய டேட்டாஸ் நாங்கள் எடுப்போம். ஸோ இந்தியாவில் வந்து என்ன பிராண்டு ஒர்க் ஆகுது, ஏன் உமனுக்கு வந்து பிராண்ட் இல்லை, வை ஐம் நாட் டாக்கிங் போது வெஸ்டர்ன் அவுட்டர் வேர் இல்லை, சுடிதாருக்கெல்லாம் ஏன் பிராண்ட் இல்லை அப்படின்லாம் நிறைய ஸ்டடி பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி மேக்சின்ஸ் எழுதுவோம். திருப்பூர் இண்டஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஃபஸ்ட்டு எப்படி நிட்டட் கார்மெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய அந்த மேகசின் ஹைலி கண்டென்ட் ரிச் மேகசின், அந்தளவுக்கு டெப்த்தாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஆடிட்ஸ் நடக்கும், ஒரு சின்ன மார்க்கெட்டிங் ஆடிட்ஸு. அப்போ நான் சொன்னேன், சார் திஸ் இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்டு. ஒரு கன்சியூமர் ஏன் வாங்குறான், எதுக்கு வாங்குறான், எப்போ வாங்குறான், இப்படிங்கிறதெல்லாம் படிக்க அந்த அட்வர்டைசிங் மேலே புக்ஸ். அப்போ வந்து அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் என்னன்னு ஒரு மேகசின் வந்துட்டு இருந்தது. இப்போ வர்றதில்லை, இப்போ வருதான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு வர்றதில்லை. ஸோ அப்போவே அது 35 ரூபா என்னமோ ஒரு காப்பி. அதை வாங்கி ஃபுல்லாக படித்து, ஏன்னா நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, கம்ப்யூட்டரு சயின்ஸு, இந்த மார்க்கெட்டிங்கு இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதை படிக்க நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஒரு சைடில். அப்போ நம்ம என்ன சொன்னோம், சார் ஈவெண்ட் பிஸ்னஸும் பண்ணணும், எக்ஸிபிஷன் பிஸ்னஸும், ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா, இனிஷியல் ஸ்டேஜில் எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்போ ட்ரைனிங்கும் பண்ணணும், மார்க்கெட் ஆடிட் பண்ணணும். உடனே அப்படியே உட்காந்து யோசிச்சு தலைவர் டக்குன்னு எக்ஸைட்னு ஒரு வார்த்தை எழுதினார், EXCITE அப்படின்னு. அப்போ ஈனா ஈவெண்ட்ஸு, எக்ஸ்னா எக்ஸிபிஷன் டிசைனிங்கு, சினா கம்யூனிகேஷன், ஐனா இண்டக்ஷன், ட்ரைனிங், எனுமரேஷன். அப்படி தான் அந்த E2E கம்பெனி அப்படி தான் ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் E2Eன்னு போட்டார். அவரே ஒரு ரஃபாக டிசைன் பண்ணார். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ஜஸ்ட்டு கோயம்புத்தூரில் சிக்னேச்சர்ஸ்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரிஜேஷும் சரவணன், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க. சரி நாங்கள் அவங்ககிட்ட போய் உட்காந்து இந்த லோகோ இப்படிலாம் பண்ணோன்னா அவர் நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்தா அப்படி. ஸோ அந்த லோகோலே வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே யூ மெட் அப்படின்னு இருக்கும், கீழே என் பேர் நாசன் இருக்கும், யூ மெட் சந்தோஷ், அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த யூ மெட்டுன்னு அன்னைக்கு போட்டது இன்றைக்கி வரைக்கும் அந்த கார்டில் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கார்டே ஒன்றும் புரியாது உங்களுக்கு, கச்சகச்சான் இருக்கும், ஏகப்பட்டது இருக்கும், மேலே யூ மெட் இருக்கும். இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. சார் என்ன சார் இதை போய் எப்படி சார் சொல்கிறது, டே நீ போய் குடுறா, ஓகே சார். ஏன்னா அவர் சொன்னால் நம்ம என்னன்னு கேட்க மாட்டோம். நம்ம தான் சேல்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால டையை கட்டிட்டு போய் எல்லா கம்பெனிலையும் இந்த கார்டு கொடுக்குறது. உள்ளே போய் இந்த கார்டை கொடுத்தா உள்ளேருந்து ஓனர் கூப்பிடுவாங்க, யாருப்பா அந்த பையன், கூப்பிடு, என்னங்க பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம கார்டே கன்ஃபியூஷனாக இருக்கும்.
அப்புறம் அதை நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சோன்னே சூப்பரோ பரவாயில்ல இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய எங்களோட ஜேசி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. என்னடா நீங்கள்லாம் நல்ல நல்ல பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து வரீங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, ஒரு ஹார்ட்வேர் கடை வை, அதை வை, இதை வை, கன்வென்ஷனலாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது என்ன தமாசுன்னு கேட்டிங்கன்னா, பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய இந்தியாவில் இருக்கிற டாப் கார்ப்பரேட் பேங்க்கோடைய போர்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் பிச் பண்ணுறோம், நேஷ்னல் லெவலில் ஒரு ட்ரைனிங் அசைன்மெண்ட்டுக்கு வேண்டி பிச் பண்ணுறோம். பிச் பண்ணும்போது இந்த நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு கால் மிஸ் பண்ணிட்டேன். நான் நடுவில் வெளியில் வர்றேன், லஞ்ச் டைமில் வெளியில் வந்து, சார் நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க அப்படின்னேன். அவன் என்னப்பா பண்ணுறேன், எங்கள் ஃபோனில் சார் அந்த போர்டுக்கு ஒரு பெரிய போர்டுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு ஒரு ப்ரெசென்ட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அவர் ரொம்ப 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 உண்மையிலாம் உங்களை நினச்சா பெருமையாக இருக்குது. ஏன்னா இவர் தான் சொன்னார் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து கன்வென்ஷனல் பிஸ்னஸ் பண்ண வேண்டியது என்னன்னு, பரவாயில்ல நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஸோ அப்போ அப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அதாவது அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஸ்ட்ரகிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷங்கிறவர் உங்களுக்கு தெரியும். இன்னொரு சந்தோஷ் இருக்கா அப்படி, அவர் வந்து ஒன் ஆஃப் தி கோயம்புத்தூரில் வெல் ரெப்யூட்டடு வெரி ட்ரெடிஷ்னல் அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஒரு பையன். இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு ஆர்டர் எங்களுக்கு. சரி மகேஷ் என்ன சொல்கிற, டே நான் பேசிட்டேன், அந்த காலத்தில் டைம்ஸ் பேங்க்னு ஒன்று இருந்துச்சு. டைம்ஸ் மேகசின், டைம்ஸ் பேங்க். ஓகே. இப்போ இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்க் திருச்சி ரோட்டில் சென்ட் ஃப்ரான்சிஸ்க்கு ஆப்போசிட்டில் இருந்த கார்னர் பேங்க் வந்து முதல்ல டைம்ஸ் பேங்காக தான் இருந்துச்சு. டைம்ஸ் பேங்கை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேங்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து ஹெச்டிஎஃப்சி அக்வயர் பண்ணிட்டாங்க. அப்போ டைம்ஸ் பேங்க்கில் ஒரு மேனேஜர் இருந்தார். இதே ஒரு ஈவெண்ட் பிஸ்னஸ் இருக்காமல் போய் பாரு அப்படின்னாரு இவர். சரி இவர் எப்போ அப்படி தான் பண்ணுவார். இல்லை நம்ம 2 சந்தோஷம் ஸ்டைலாக போனோன்னே இந்த மாதிரி, சார் நீங்கள் ஏதோ ஆர்டர் கொடுக்குறீங்களாமா? ஆமாம். என்ன சார் ஈவெண்ட் பண்ணலாம், உங்கள் பிஸ்னஸ் லான்ச்சுக்கு எதை சொல்லுங்கள் பண்ணலாம். நான் அவர் இல்லை அதெல்லாம் வெயிட் பண்ணு, அது அப்புறம் தர்றேன், எனக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னாரு. என்ன ரிக்குவயர்மெண்ட் கேட்டால், என்னோடய ஃப்ரெண்டு வந்து துபாயில் இருக்கான், அவனுக்கு வந்து ரஹேஜா என்க்ளேவ் ரேஸ் கோர்ஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 3 மாதமாக சாத்தி கிடக்குது, ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, அதை நீ போய் க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான். இவங்க 2 பேரும் மூஞ்சி பார்க்குறானுங்க. டக்குன்னு ஃபோன், அப்போல்லாம் மொபைலும் கிடையாது அந்த டைமில். சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, என்னமோ ஒரு குருட்டு தைரியத்தில் இன்னொரு சந்தோஷம் இருக்கார், நல்ல 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 ஸ்மார்ட் பையன். சார் பண்ணிடலாம் சார்ன்ட்டான். ஏன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோடனே, என்னடா பண்ணுற, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. அவன் கார் பழைய மாருதி 800 கார் எடுத்து நேராக போய் அவங்க ஹோட்டலில் இருக்கும், பிஸ்னஸ் கிளாஸ் ஹோட்டல் ரன் பண்ணுறாங்க. சரி, அந்த ஹோட்டலில் இருக்கிற ஹவுஸ் கீப்பிங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காரில் ஏற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் சொல்லிட்டான். உடனே சாயந்தரம் வந்துட்டு, மகேஷ் சார் இந்த மாதிரி நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டேன் நான், நீங்கள் ஆள் ரெடியாக இருக்காங்க, என்ன பண்ணலாம். நான் அப்போ 2 மணி நேரம், சரி ஒன்று பண்ணு, நம்ம ஈட்வைங்கிற பேரில் சொல்ல வேண்டாம், ஆட்ஸ் அண்ட் எண்ட்ஸ், அது ஆட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் ஜாப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லெட்டரை டிசைன் பண்ணி அதை கொண்டே கொடுத்துட்றா கொட்டேஷன் சொல்லி கொடுத்துட்டு, ஒரு அன்றைக்கி 5000 சார்ஜ் வாங்கிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். உடனே இவன் போய் அந்த ஹோட்டலில் இருக்கிற அவங்க ஹோட்டல் தான், ஹவுஸ் கீப்பிங் மக்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் நீட்டாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தா. அப்படி அதுலேருந்து அவருக்கு பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, தீஸ் கைஸ் கேன் டூ ஒண்டர்ஸ். அப்புறம் அது ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற ஒரு பப்ளிக் செக்டர் ஆயில் கம்பெனி, ஒரு பெரிய ஆயில் கம்பெனி, அந்த ஆயில் கம்பெனிக்கு அப்படியே போய் ஆர்டர் கேட்குறோம். இன்னும் அவர் அப்படியே பார்த்துட்டு, எனக்கு உனக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும், ஆனால் நீங்கள் யங்ஸ்டர்ஸு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக எல்லாம் டிகிரி முடிச்சுட்டு எங்கேயும் வேலைக்கு போகாமல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி வந்திருக்கீங்க. அப்போ வந்து ஒரு மேனேஜர் ஒருத்தர், அவர் வந்துட்டு இதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷில் இருக்கிற நியூஸ் லெட்டர் எடுத்து டேபிள் மேலே போட்டு, இந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிக்கிறவங்களுக்கு இந்த மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ டக்குன்னு நான் கேஷுவலாக, சார் இது இங்கிலீஷில் இருக்குது சார் அப்படின்ட்டேன். ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமாம், இது இங்கிலீஷில் இருக்கிறது எப்படி அவனுக்கு தெரியும், பெட்ரோல் அடிக்கிற பசங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லையா. ஒன்று அவர், நான் சொல்கிறது அந்த காலத்து பெட்ரோல் பங்க், இப்போ இருக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தெரியுமே, பெட்ரோல் பங்கில் கையிலெல்லாம் க்ரீஸாக இருக்கும், ஒயிட் ஷர்ட் போட்டு பெட்ரோல் அடிக்கவே போக முடியாது, அந்த மாதிரி டைம். உடனே அவர் என்ன பண்ணார், சரி இது ஒன்று பண்ணு சார், இதை வந்து நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சிம்பிளாக 2 பேஜில் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். ஓ அப்படியா, சூப்பர் பண்ணு அப்படின்ட்டார். உடனே எங்கே போய் பண்ணுறது தெரியாது, ஆளை பிடிச்சி கரெக்ட் பண்ணி, அவர் ஒருத்தர் பிரிண்டர் ஒருத்தர் இருந்தார், சூப்பரான ஆள், அவர் இறந்துட்டார். அவர் பக்காவான பழைய பேங்க் எம்ப்ளாயி, இங்கிலீஷ் சூப்பராக பண்ணியும் தெரியும் அவருக்கு. அவரே ஹெல்ப் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி மகேஷ் சார்கிட்ட போய் ஐடியா கேட்டேன்னா, அவர் சரி நண்பன், அதாவது அந்த ஆயில் பிராண்டு ப்ளஸ் நண்பன், பிராண்ட் சொல்லக்கூடாதுங்கிறதுனால சொல்ல, அது நண்பன் போட்டு கொடுத்துட்றான் அப்படின்னு சொன்னால் ஓகேன்ட்டாங்க. உடனே அதை எடுத்துகிட்டு போய் இவர்கிட்ட ஒரு சாம்பிள் காமிச்சேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 65 பங்க்கு, அந்த தமிழ்நாடு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நீலகிரிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 65 பங்கோட அட்ரஸ் கொடுத்துட்டு, நீ இது கொரியர் பண்ணு அப்படின்ட்டு. சார் இது கொரியர் பண்ணுறதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும், இதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும். நான் அவர் சொன்னேன், அதெல்லாம் இல்லை, 1500 கொடுப்பேன் உனக்கு, அவ்வளோதான், நீ அதிலே பண்ணிடுன்ட்டார். எங்களுக்கு கொரியருக்கே பத்தாது. சரி இருந்தாலும் பரவாயில்ல பண்ணுன்னு சொல்லி
நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். அதில் பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த கம்பெனியோட 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஃபுல்லாக நிறைய அவங்களோட பிராண்டிங் ஆக்டிவிட்டி, மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணோம். ஸோ இப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஆரம்ப காலத்தில். சார், இப்போது கம்மிங் டு அந்த செகண்ட் ஃபேஸ் அப்படி நம்ம வந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட், இந்த ப்ராசஸ் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீங்கள் பதப்படுத்திருச்சு உங்களுக்கு சினாரியோஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ். இப்போ ஒரு 1800 பேர்லேயும் வந்து 1800 பிஸ்னஸ் பீப்புள், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மைண்ட் செட்டு, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ஆட்டிடியூட்டில் இருப்பாங்க. ஒரு சில பேர் பெருசாக இருப்பாங்க, மிட், லோவர், இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஓனர்ஸை நீங்கள் டீல் பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷன் BNI. அப்போது நீங்கள் இதில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஹாட் சீட்டில் உட்காந்த மாதிரி தான் இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் பார்க்குற மாதிரி. லெட்ஸ் பி ஆனஸ்ட் ஹியர். கண்டிப்பாக. ஸோ இது நீங்கள் எப்படி சார் அப்ரோச் பண்ணுறீங்க? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ கோயம்புத்தூர்லேயே பார்த்தோன்னா 35 சாப்டர் இருக்கா சார்? ஆமாம், 35 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 35 சாப்டர்ஸ்க்கும் ஏறக்குறைய ஏதோ ஒரு ஆங்கிளில் வந்து 100% யூஆர் லிங்க் ஆர் ரிலேட்டபிள். அப்படி பார்க்கும்போது சேலஞ்சஸ், இஷ்யூஸ் ஆர் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வரும்போது அந்த ஃபஸ்ட் இம்பேக்ட், அந்த ஃபஸ்ட் பிளட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நார்மலாக அந்த ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஹவு டு யூ ஹேண்டில் தட் சார்? அதுக்கு ஏதாவது ஒரு சீக்ரெட் ஃபார்முலா மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்க? ஃபார்முலாவோட இது சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் போகணும். அப்போ தான் உங்களுக்கு சொன்னால் புரியும். ஆக்சுவலி நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, எங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து மேபி எனக்கு கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. அப்போ ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction, நியூட்டன்ஸ்லாம் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் எங்களை ப்ரிப்பேர் பண்ணுவான் இல்லைங்களா. ஆமாம். இப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இந்த ரோட் ட்ராக்ட்டுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு சொல்கிறது. இந்த ரோட் ட்ராக்ட் இஸ் பிகம் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஆக்சுவலி, வெதர் இட் இஸ் அன் ஈவெண்ட் கம்பெனி ஆர் த லீடர்ஷிப் தட் யூ டாக்கிங் அபவுட், ஜேசிஸ்னுடைய லீடர்ஷிப் ட்ரைனிங், இது எல்லாமே எங்களை ட்ரெயின் பண்ணியிருக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ரோட் ட்ராக்கில் வந்து இந்த 120 கிளப்பு, அது எலெக்ஷனு, அந்த DRRங்கிற ஒரு போஸ்ட்டு, அது ஒரு கேபினட் மெம்பரு, அதனுடைய போஸ்ட்டு, அந்த எலெக்ஷனுக்கு நிற்கக்கூடிய கேம்பெயின், அங்கே வரக்கூடிய ஆப்போசிஷன்லேருந்து வரக்கூடிய கேள்விகள், இது எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸசைஸ்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நம்ம தாண்டிகிட்டே வர்றோம் ஒரு ஸ்டேஜாக. அப்புறம் எஸ்பெஷலி இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் நடக்கும்போது ஒரு மனுஷன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், எலெக்ஷனுக்குன்னு ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கு போகும்போது எப்படி பேசுவான், நார்மலாக எப்படி பேசுவான், இதெல்லாம் சூப்பரான எக்ஸசைஸ் நமக்கு. இதெல்லாம் நமக்கு ட்ரெயின் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் என்னோட பார்ட்னர் சந்தோஷம், அவரும் இதே மாதிரி தான். எனக்கு அப்புறம் சந்தோஷ் இஸ் ஆல்சோ பிகம் அ DRR. அதே எக்ஸசைஸ் தான் அங்கேயும். ஸோ இது எங்கள் 2 பேர்த்தையும் இது ப்ரிப்பேர் பண்ணதுனால அந்த 1 இயர், அந்த DRRங்கிற அந்த 1 இயர் போஸ்ட்டில் இருக்கிற வரைக்கும் யூ ஆர் தி கிங். எங்கே போனாலும் கதவை திறந்து விடுவாங்க, அஃபிஷியல் விசிட் இருக்கும், டக்குன்னு போவாங்க, கட் அவுட் வைப்பாங்க, ஒரு பயங்கர செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கும். அந்த 1 இயர் முடிஞ்சது போஸ்ட், அவ்வளோதான். அப்புறம் அடுத்து யார் இருக்கா அவங்க வந்துடுவாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த ஏர்லி ஏஜ்லேயே நமக்கு மேடை பேச்சாகட்டும், ரெகக்னேஷன் ஆகட்டும், இதெல்லாம் வந்துருச்சா. இது வந்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அதாவது ஒரு சேயிங் சொல்லுவாங்க, the greatest power of a leader is to give it up. இந்த பவரை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இந்த BNI சிஸ்டம் வரும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்ஃபேக்ட் இந்த BNI சிஸ்டமோட ஸ்டோரியே என்னோட நண்பர் பரத் ஷான்னு சொல்லிட்டு அவரும் தவறிட்டார். அந்த பரத் ஷா வந்து ஹைதராபாத்தினுடைய ஒரு ஜேசி மெம்பரு. நானும் பரத் ஷாரும் இந்த நேஷ்னல் லெவலில் அகாடமி ஆஃப் பிஸ்னஸ் லீடர்ஷிப் அண்ட் எக்ஸலன்ஸ்னு ஒரு ஏபிள்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓகே, 4 day ஃபுல்லி ரெசிடென்ஷியல் பிஸ்னஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் ஆல்மோஸ்ட் 17-18 இயர்ஸ் நான் ஃபேக்கல்ட்டி மெம்பராக இருந்தேன். பரத் பாயும் அதில் ஃபேக்கல்ட்டியாக இருந்தார். அப்படி தான் பேசும்போது தான் அவர் வந்து நம்ம பேர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டார். ஏன்னா நமக்கு முன்னாடி ஹைதராபாத் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, அப்போ கோயம்புத்தூர் இஸ் அ குட் டீம், வி ஹேவ் வெரி நைஸ் டீம் சொல்லிட்டு நம்ம போயிட்டோம் BNIக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் வந்து எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறார். யார் இந்த அன்னைக்கெல்லாம் BNI இப்படி இல்லையே, நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம தான் ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு கேரளாலே ஃபஸ்ட்டு நம்ம தான். அப்படியா சார்? சீரியஸ்? சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபெயில் ஆயிடுச்சு. தேர் நாட் ஏபிள் டு சஸ்டெயின். அப்புறம் நம்ம 2013 சார் 2012 டிசம்பரில் 13ல் அஃபிஷியலாக லான்ச் பண்ணோம், 13 ஜனவரியில். ஸோ அந்த டைமில் வந்து என்னாச்சுன்னா, டக்குன்னு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அப்புறம் கரெக்டாக இதில் வரும்போது நம்ம ஓகேன்னு சொல்லி அதை எடுக்கிறோம். அப்புறம் தென் ரெஸ்ட் தே சே இஸ் ஹிஸ்ட்ரி. இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயுமே எந்த சூழ்நிலையிலுமே நானும் சந்தோஷம் அந்த ஒரு பவர் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நாங்கள் என்றைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். நீங்களும் நார்மலாகவே பொதுவாகவே, ஏன்னா நாங்கள் அந்த ஸ்டேஜ் தாண்டி வந்துட்டோம் இல்லையா. நாங்கள் ரோட் ட்ராக்லேயே ஆகட்டும், எங்கள் ஜேசிஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், அந்த போஸ்ட்டில் இருக்கும்போது யூனிட் இன்க்ளூஷன் வேணும் இல்லைங்களா. இப்போ எல்லாருமே எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன். அதெல்லாம் அந்த இடத்துலேயே நாங்கள் பழகிட்டோம். எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணணும், சீனியர் மெம்பர்ஸையும் இன்வால்வ் பண்ணணும், பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னா அவங்கள்ட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும். ஏன்னா பொதுவாக அந்த
இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னாலே பிபின்னு கூடுவாங்க. பாஸ்ட் பிரசிடென்ட் ஸோ அண்ட் ஸோ பாஸ். அதே மாதிரி இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் ஐபிபின்னு சொல்லுவாங்க. இமீடியட் பாஸ்ட். பட் இது இன்னொரு பேர் இருக்குது. அதாவது பாஸ்ட் பிரசிடென்ட்னாலே ப்ராப்ளம் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐபிபினா இமீடியட் ப்ராப்ளம் ப்ரொடியூசர். ஏன்னா எப்போ பார்த்தாலும் தப்பு கண்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணி வந்ததுனால ரொம்ப ஈஸியாக போச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஐ மாதிரி ஃபோரமில் இருக்கிறவங்க எல்லாமே ஆண்டர்ப்ரனர்ஸ். ஆமாம். அதே மாதிரி பிஎன்ஐயில் மெம்பர்ஷிப் உங்களுக்கு தெரியும். ரஃப்லி ஒரு டீசென்ட் அமௌண்ட் அவன் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் அவன் மெம்பராகவே இருக்க முடியும். ரெண்டாவது அதில் அட்டண்டன்ஸு 3 வாரம் வரலைன்னா நீங்கள் வெளியில் போயிடணும். இதெல்லாம் அது ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணா. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால நாம் என்ன ஃபீல் பண்ணுறோம்னா இட் இஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ் அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் டிசிப்ளின். மீனா பிஸ்னஸில் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகணும் டிசிப்ளின், லைஃப்லேயே சக்ஸஸ் ஆகணும் டிசிப்ளின் தான். டிசிப்ளின்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒரு சைடில். இன்னொரு சைடில் அந்த லீடர்ஷிப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்குன்னு ஒரு ஆளுகளை கல்டிவேட் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த சப்போர்ட் டைரக்டருக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் சிஸ்டம். அந்த பிஎன்ஐ சிஸ்டம் வந்து பியூட்டிஃபுல் சிஸ்டம். அது அப்படியே அவங்களுக்குண்டான பவரை நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், தேவைப்பட்டால் நாங்கள் வர்றோம். இப்போ நம்ம ஒரு சாப்டர்னு இருந்துச்சுன்னா அந்த சாப்டருக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகிறதே இல்லை. அதே மாதிரி அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. அதில் என்ன இருக்கோ அதில். ஆனால் நம்ம எல்லாம் உட்காந்து பேசும்போது கலந்து பேசும்போது அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ வந்து பொதுவாக அந்த லீடர்ஷிப்பினுடைய ஒரு சீக்ரெட்னு பார்த்தீங்கன்னா leadership is all about influence. It's not information. It is not putting power on somebody. If you can inspire to make somebody do it, it will be great. நீங்கள் நிறைய புக்கை பற்றி சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். 10 Commandments of Business Failureன்னு ஒரு புக் இருக்குது. பாஸ்ட் கோக் சேர்மன் எழுதின புக். அந்த புக்கில் ஃபஸ்ட்டு ஒரு 40 பேஜஸ் வந்து லீடர்ஷிப் பற்றி மட்டும் தான் பேசியிருப்பார். அதில் ஒன்று டைமென்ஷன் இருக்குன்னாக்கா, இஃப் யூ லுக் அட் தி PhD students all across the world who does PhD on மேனேஜ்மெண்ட், இன் மேனேஜ்மெண்ட், ஆன் லீடர்ஷிப். உலகம் பூரா இருக்கிற யூனிவர்சிட்டி எவ்வளவோ இருக்கும். எல்லா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த டாக்டர் ஆஃப் ஃபிலாசபிங்கிற ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா அதில் மேனேஜ்மெண்ட்டில் லீடர்ஷிப்பில் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருப்பாங்க. அந்த எல்லா லீடர்ஷிப்பினோட தீசிஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு லைனில் லீடர்ஷிப்புக்கு டெஃபினேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னவா இருப்பீங்கன்னு அந்த புக்கில் கேட்பாங்க. அப்புறம் கடைசியில் அது எப்படி கன்க்ளூட் பண்ணுவார்னாக்கா, லீடர்ஷிப் இஸ் நத்திங் பட் look at the leader, look beyond, there are followers. அவ்வளோதான். உங்களுக்கு பின்னாடி ஃபாலோவர்ஸ் இருக்கணும். அந்த ஃபாலோவர்ஸ் எப்படி வரணும், ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி நானா சேர்த்தன கூட்டம் இல்லை, நானா சேர்ந்த கூட்டம்ங்கிற மாதிரி. தட் இஸ் வாட் இஸ் ஆல் அபவுட். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான் ரொம்ப முக்கியம். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன். நீங்களே நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்க, சம்வேர் ஐ எம் கைண்ட் ஆஃப் ஏபிள் டு இன்ஃப்ளூயன்ஸ் யூ. அந்த மாதிரி ஒரு இது வரும்போது ஆட்டோமேட்டிக்லி மற்றதெல்லாம் கீழே போயிடும். அதே தான் நம்ம இன்கல்கேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். தட்ஸ் வாட் இஸ் கல்ச்சர் இஸ் ஆல் அபவுட். ஒரு ஆர்கனைசேஷனில் இன்றைக்கி கல்ச்சர் பில்ட் பண்ணுங்கள். கல்ச்சர் வந்து ஜஸ்ட் லைக் தட் காம்படிட்டர் காப்பி அடிக்கலாம், ஆனால் கல்ச்சர் காப்பி அடிக்க முடியாது. நிறைய கியான்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது பேசிக் அண்டர்லைனிங் என்னென்னா, டோன்ட் ட்ரை டு ஷோ ஆஃப் யுவர் பவர், கிவ் த பவர் டு பீப்புள் ஸோ தே தெம்செல்ஸ் வில் பி ஏபிள் டு எக்ஸிபிட் த பவர் இன் த ரைட் சென்ஸ். What if it gets unutilized or misutilized அப்படின்னா அது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்குது. பட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது லீடர்ஷிப்பை வந்து நம்ம லீவ் பண்ணுறதுக்கும் லீடர்ஷிப்பை வேணும்ட்டு எக்ஸிபிட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் இஸ் ஆல் அபவுட் 3 டைமென்ஷனுங்க. ஃபஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ. You have to lead yourself first. First you have to lead yourself, then you lead others, then lead the organization. Okay. அப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் சொல்கிற கேள்விக்கு என்ன பதில்னு கேட்டிங்கன்னா, இப்போ நானே ஒரு கரெக்டான குவாலிட்டியான லீடராக நான் எக்ஸிபிட் பண்ணணும் இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதே மாதிரி நடக்கணும், நான் என்ன செய்கிறேனோ அது மாதிரி நடந்துக்கணும். நான் வந்து அடுத்தவங்களுக்கு பவர் கொடுக்கணும்னு சொன்னால் அது நான் கொடுக்குறேனான்னு பார்க்கணும். First I should be strict with myself. Absolutely. First I have to lead myself. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். If I cannot get up at 5 o'clock, that means I cannot tell other people to get up, right? So yes. I have to lead myself first, then I have to lead others, then I have to lead the organization. So இது எல்லாமே நம்ம ஒரு எக்ஸிபிட் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் மற்றவங்க நம்மளை ரியாக்ட் பண்ணுவாங்க. சார், இப்போது நீங்கள் வந்து உங்களோட இனிஷியல் டைம்லேருந்து ஒரு விஷயத்த மேக்ஸில் சொல்கிற மாதிரி A∩B அப்படிங்கிற மாதிரி காமனாக ஒரு விஷயத்த நான் பார்த்துட்ருக்கிறேன். அதுதான் ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனாகவும் நீங்கள் அதில் இன்கல்கேட் பண்ணியிருக்கீங்க. லைக் நெட்வொர்க்கிங், தட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ பார்ட். நீங்கள் சொன்ன உங்கள் ஜேர்னிலேயே ஸ்டார்ட் ஆகிருக்கு ஃப்ரம் JCIs, ரோட்டரி, நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு ஒரு இது. வாட் இஸ் யோர் சீக்ரெட் ரெசிபி ஆஃப்
நெட்வொர்க்கிங் சார். உங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் ரெசிபி இருக்குல்ல, பீப்புள் இப்போ நீங்களே சொன்னீங்க மிஸ்டர் ஷா கூட நான் மீட் பண்ணியிருக்கேன். சி த கனெக்ஷன் இஸ் பியாண்ட் பார்டர்ஸ். அப்போது அந்த நெட்வொர்க்கிங்க்கு ஒரு சீக்ரெட் ரெசிபி மிஸ்டர் நாசர் ஃபாலோ பண்ணுவார் இல்லையா? வாட் இஸ் தட் சீக்ரெட் ரெசிபி விச் யூ ஃபாலோ? அதாவது பேசிக்லி ஒன்று வந்து த மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் யூ மீட், த மோர் நம்பர் ஆஃப் லேர்னிங் தட் யூ கெட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இந்த சேல்ஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சென்ஸ் தே நோ ஹவு டு ஹேண்டில் சிச்சுவேஷன்ஸ், ரைட்? எப்படின்னு கேட்டிங்கன்னா, த கொஸ்டின் இஸ் தே கீப் ஆன் மீட்டிங் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் த ஐவி லீக் ஸ்கூல்ஸ், ஐஏஎம், இந்த மாதிரி ஹார்வர்டு, இந்த மாதிரி காலேஜ்லாம் போய் படிக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 600-700 பேஜ் படிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் கேஸ் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க. ஒரு 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 6 மாதத்தில் ஒரு 500 கம்பெனியோட ஸ்டோரி படிக்கிறாங்க. அப்போ அவங்க வரும்போது ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள போடும்போது என்ன ஆகும்? புரிஞ்சு டக்குன்னு 500 பஞ்சாயத்து நான் பார்த்துருக்கேன்ப்பா, அதில் இந்த பஞ்சாயத்து இப்படி ஹேண்டில் பண்ண இப்படி தெரியும் இல்லைங்களா? இதே மாதிரி தான் பீப்புள் மேனேஜ்மெண்ட்டும். ஸோ நீங்கள் எவ்ரிடே இஃப் யூ ஸ்டார்ட் மீட்டிங் ஒரு 10 பேர்த்தை பார்க்கும்போது, ஏன்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உலகம் பூரா வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேயில் வந்து ஆர்கனைசேஷன்ஸுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சர்வே எடுத்தாங்க. இப்போ ப்ராட்லி 2 ப்ராப்ளமாக நேரோ டவுன் பண்ணாங்க. ஒன்று வந்து ப்ராப்ளம் ரிலேட்டட் டு பீப்புள், ரெண்டாவது ப்ராப்ளம் ரிலேட்டட் டு மெஷின்ஸ். அது சின்ன பெட்டி கடையாக இருந்தாலும் ஃபோன் ஒர்க் ஆகலை, பில்லு போட முடியல, இல்லை பெரிய கேபிட்டல் எக்யூப்மெண்ட், ஹியூஜ் எக்யூப்மெண்ட் இருக்கிற மிஷின் ஸ்டக் ஆகுது. இப்போ இந்த மிஷினில் ப்ராப்ளம் ஆனால் என்ன பண்ண முடியும்? ஒரே சொல்யூஷன் தான், ரிப்பேர் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். டெக்னிக்கல் பர்சன் வந்து பண்ணலாம். ஆமாம். இப்போ பீப்புள் ப்ராப்ளம்னா யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப இருக்குல்ல ஈஸி, அது மிஷின். பீப்புள் காம்ப்ளிகேட்டடு, யார் என்ன எப்படி நினைப்பான்னு தெரியாது. அப்போ திருப்பி டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்தாங்க. சரி, ஓகே, இஃப் தேர் இஸ் அ பீப்புள் ப்ராப்ளம், வாட் எக்ஸாக்ட்லி இஸ் பீப்புள் ப்ராப்ளம் பார்த்தாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, கன்க்ளூட் பண்ணாங்கன்னா, ஆல் பீப்புள் ப்ராப்ளம் ஆர் நாட் எக்ஸாக்ட்லி பீப்புள் ப்ராப்ளம், இட் இஸ் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். ஓகே ஓகே. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து சொல்ல முடியாது, இப்போ நீங்கள் ஹுசைன் பாய் வந்து நாளைக்கு 12 மணிக்கு சந்தோஷமாக இருப்பார், என்னால் சொல்ல முடியுமா? முடியாது. நாளானிக்கு சாயந்தரம் 5 மணிக்கு சங்கடமாயிருவார், சொல்லவே முடியாது. முடியாது. ஒரு ஃபோன் கால் நம்மளை டக்குன்னு மாற்றும், அதே ஃபோன் கால் நம்மளை சந்தோஷப்படுத்த வைக்கும். கண்டிப்பாக. இப்போ மனுஷன் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீலிங், டிஃப்ரெண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன், டிஃப்ரெண்ட் ஆங்கர், டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் ஒரு 100 பேர், 20 பேர், 50 பேர், ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்சிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், எஃப்எம்சிஜியில் விற்கிற ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவில் 150 கடை இருக்கும். ஒரு பெட்டி கடையாக ஏறி 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 இங்கே வரும்போது சாயந்தரமாக இருக்குள்ள 150 டிஃப்ரெண்ட் பீப்புளை பார்த்துடுறான். 150 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறான், 150 டிஃப்ரெண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறான், இல்லைங்களா? கரெக்ட். வியாபாரமே இல்லாமல் மண்டை காஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் டக்குன்னு 2 பொருள் வாங்கிக்கங்கன்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் டே சொல்லுவான், அடுத்த நாள் அவன் 2 திட்டு இருந்தனால அடுத்த நாள் சொல்ல மாட்டான். சாரோட மூடு எப்படி இருக்குதா, அதுக்கு தகுந்த மாதிரி பேசலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் மெச்சூர் ஆகும்போது எப்படி இருக்கும்? பாட்ஷா படத்தில் ரஜினிகாந்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, அதாவது அவர் தம்பி வந்து சொல்லுவார், இது வந்து சாதாரண நாள் அடித்த அடி இல்லை, பல வருஷமாக அடி வாங்கி அந்த ரத்தத்திலே ஊறி நரம்பு கிரம்பெல்லாம் அந்த மாதிரி ஆளுக்கு அடிக்கிற ஆளுதான் எப்படி. அதே தான் நமக்கு சொல்கிறேன், எல்லா வகையான லேர்னிங்ஸ் நமக்கு வரும்போது then becomes people management is the most important thing, sir. Whether it is above your level or below the level or at par with the level, even kids today. நீங்கள் குழந்தைகளை நீங்கள் எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கரெக்டாக பேசலைன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பாதி பிரச்சனை காரணமே பேரண்டிங் தான் சொல்கிறாங்க. It's all because of how you don't know how to handle people, that's it. சார், நீங்கள் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து you are also a business consultant, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்க, போனோன்னே தீஸ் ஆர் ஆல் த பிளேசஸ் தட் ஐ லுக் இன் டு, இந்த இடத்துல துருவி எடுத்துட்டு வேண்டாம் நான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடங்கள் எது, அண்ட் ஏன் நீங்கள் அதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? சார், பேசிக்லி பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய ஸ்டோரி ஆகட்டும், என்னோடய பார்ட்னர்ஸ், நாங்கள் ஸ்டார்ட் பண்ண பார்ட்னர்ஸோட ஸ்டோரி ஆகட்டும், இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனால் நாங்கள் எல்லாம் சேர்றோம். மேபி என்னோடய ஃபாதருடைய பிஸ்னஸில் சில சேலஞ்சஸ்ஸு, அதே மாதிரி என்னோடய பார்ட்னருடைய ஃபாதரோட பிஸ்னஸில் சில சேலஞ்சஸ்ஸு, இன்னொரு பார்ட்னரோட பிஸ்னஸில் சில சேலஞ்சஸ்ஸு. நாங்கள் எல்லாருமே லேர்னிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் வந்ததுக்கப்புறம் there has to be a better way in doing things. They have failed because of ABCD. அப்போ நான் இது இப்படி பண்ணும்போது, நான் வந்து ஒரு 2014 யூஎஸில்
ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணேன் சார். அந்த ட்ரைனிங்கில் ஒரு கான்செப்ட் சொன்னாங்க, எமோஷ்னலி சார்ஜ்ட் கனெக்ஷன்ஸ். எமோஷ்னலி சார்ஜ் கனெக்ஷன். நீங்கள் பின்னாடி சூப்பரான புக் வச்சுருக்கீங்க, ஸ்டார்ட் வித் வைன்னு. ஆமாம். அந்த புக்கினுடைய பேசிஸில் தான் அந்த எக்ஸசைஸே நடந்தது. என்னன்னா சைமன் சினிக் சொல்கிற மாதிரி வை ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங். அப்போ அந்த எக்ஸசைஸ் என்னென்னா, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் பார்ட்டிசிபெண்ட்டு, சரிங்களா. அந்த கலிஃபோர்னியாவில் நடந்த அந்த ப்ரோக்ராமில் 80 பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியாவிலேருந்து ஒரு 5,000 பேர் இருப்பாங்க. எல்லாத்துட்டையும் இந்த எக்ஸசைஸ் என்னென்னா, நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுற, இப்போது எதுக்காக அந்த பிஸ்னஸ் பண்ணுற அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ். அப்போது டக்குன்னு ஒரு அமெரிக்காக்காரர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சின்ன வயசில் வந்து நாங்கள் இருந்த வீடு ரொம்ப ஒரு மாதிரி ஓட்டையாக இருக்கிற வீடு, ரொம்ப ரொம்ப ஏழ்மையில் இருந்தோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நைட்டு 3 மணிக்கு சடான என் தங்கச்சி எந்திரிச்சு அழுவா. நான் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த வீட்டில் ஒரு ஓட்டையிலேருந்து டக்குன்னு ஒரு எலி வெளியில் போகும், இதை பார்த்து பயந்து எழுதுறா. அப்போ அதுலேருந்து நான் அப்படியே எனக்கு ட்ரிகர் ஆகி இன்றைக்கி ஐம் அ பில்டர், ஐம் அன் ஆர்கிடெக்ட், ஐம் அ கன்ஸ்ட்ரக்ஷன் பர்சன் சொல்கிறார். அப்படி சொல்கிறாரு. அப்போ அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்ன சொல்ல வருதுன்னா, யூ ஹேவ் சம்திங், ஒரு எமோஷ்னலி சார்ஜ் கனெக்ஷன் இருக்குது, அதனால தான் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸசைஸ் பண்ணுறாரு. இது அப்படியே பண்ணி வரும்போது என்னோட ஸ்டர்ன் வந்துச்சு. அப்போ நானும் அப்படி இங்கெல்லாம் சொல்ல யோசித்தேன், சரி எதுக்காக நான் இன்றைக்கி போய் ஒரு பிஸ்னஸ் ஹவுஸஸுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எதுக்கு ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அந்த விடை தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்மளுடைய ஃபாதரோட பிஸ்னஸ் எல்லாம் பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு ஃபுட்வேர் ஷோரூமு, ரைஸ் ட்ரேடிங்கு, வாங்குறது விற்கிறது, அவ்வளோதான். சந்தோஷ் வந்து ஒரு ஸ்வின்னிங் மில்லு ரன் பண்ணிட்டு இருந்தார். இன்னொரு சந்தோஷ் வந்து ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்டு, அந்த மாதிரி. இதெல்லாம் பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக்காக ஒரு எல்லாம் கிடையாது. ஆனால் சம்வேர் ஆர் தி அதர் சம்திங் ஹஸ் வென்ட் ராங். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், சரி நம்ம ஏதாவது புதுசாக பண்ணணும்னு பார்க்குறோம். அப்புறம் நாங்கள் இந்த ஈவெண்ட் கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணும்போது நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸோடு ஒர்க் பண்ணுறோம். அது ப்ராடக்ட் லான்ச் ஆகட்டும், அவங்களுடைய கஸ்டமர் மீட்ஸ் ஆகட்டும், எம்ப்ளாயி ரிலேட்டடான ஹெல்த்து டீட்டெயில் ஆகட்டும், அந்த மாதிரி சில ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஆனுவல் ஆப்ரேஷன் பிளானிங் மீட்டிங் நடத்துகிறதாகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் தான் பிஸ்னஸ் பண்ணணுமோ. அப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸ் பண்ணுற பிஸ்னஸ் வந்து வேறு டைப்பு, இந்த மாதிரி குளோபல் ஆர்கனைசேஷன் பண்ணுற பிஸ்னஸ் இப்படி தான், இதுதான் இதுக்கு ஒரு ப்ரொசீஜரு அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அந்த கம்பெனிலாம் பாருங்கள், 150 வருஷங்கிறான், 250 வருஷங்கிறாங்க, பல வருஷமாக இருக்குதுங்கிறாங்க. வேர்ல்டில் ஓல்டஸ்ட்டு ஃபேமிலி மேனேஜ் பிஸ்னஸ்ங்கிறது 1440 இயர்ஸாக இருக்குது. ஜப்பானில் ஒரு கம்பெனி, இந்த மாதிரிலாம் ராத்ஸ்டைல்டில் வேறு குரூப். நான் சொல்கிறது ஓல்டஸ்ட் ஃபேமிலி பிஸ்னஸ் கம்பெனி வந்து 1780 ஸ்டார்ட் பண்ணுது. 1400 குன்னி குமின்ற ஒரு ஐ திங்க் கரெக்டாக அந்த ஜாப்பனீஸ் கம்பெனி ஜப்பானில் டெம்பிள் கட்டுறாங்க. அதான் அவங்க பிஸ்னஸ். பல 44 ஜெனரேஷனாக பண்ணுறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படிடா பண்ணுறாங்க? நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளே பார்க்குறோம், கோயம்புத்தூரில் எவ்வளோ நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கம்பெனி இன்றைக்கி இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடி கட்டி பறந்த ஒரு அட்ரஸ் இன்றைக்கி இல்லை. இப்படியெல்லாம் என்னடா அதுன்னு பார்க்கும்போது சரி ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு இந்த சைடில் கார்ப்பரேட் நமக்கு லேர்னிங் பண்ணுறான், சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 2006 எங்களோட கம்பெனியில் ஒரு 45-50 பேர் இருக்கக்கூடிய டீமை வந்து இந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாங்கள் கூட்டிகிட்டு போய் ஒரு ஆனுவல் ஆப்ரேஷன் மீட்டிங் நடத்துகிறோம் பிளாக் தண்டர் ரிசார்ட்டில். இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த மாதிரிலாம் எக்ஸ்பென்சிவான ரெசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டோம் அன்றைக்கி. இப்போ அங்கே போய் ஒரு 2 days பிளான் பண்ணுறோம், என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் 5 years என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் 10 years என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போது ஒரு ஆர்கனைசேஷனில் போனோன்னே அந்த ஆர்கனைசேஷன் பீப்புள் டிபெண்டாக இருக்கா, இல்லை ப்ராசஸ் டிபெண்டாக இருக்கணுமா, இல்லை அந்த 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 பிஸ்னஸ்னுடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மாறுறாங்களா, எவால்வ் ஆகுறாங்களா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ஃபவுண்டர், நீங்கள் பொதுவாக எல்லா கம்பெனிலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டர் வந்து சூப்பர் சார்ஜராக இருப்பாங்க. அவங்க ஏதாவது வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற லெவலில் இருப்பாங்க. அவங்க கூட இருக்கிற டீம் வந்து அந்த பர்பஸ் என்னன்னு தெரியாமல், அந்த பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு ஒர்க் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்கா ஒரே விஷனுக்காக வேலை செய்வாங்க, பிக் பிக்சரே தெரியாது. அப்போ எம்டி சொல்கிறாரு நான் செய்கிறேங்க இப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதை மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு தான் வந்து அந்த எல்லாத்தையும் அந்த மெயினாக அந்த கோர் டீமில் இருக்கிறவங்களை உட்கார வச்சு, நீ எதுக்காக இந்த கம்பெனியில் இருக்கும், அந்த நெக்ஸ்ட் 5 years இந்த கம்பெனி எப்படி இருக்கும், அந்த மாதிரி கம்பெனி போகும்போது உனக்கு அந்த கம்பெனியில் என்ன க்ரோத் இருக்கும், நீ எப்படி வளரலாம் அப்படிங்கிற ஒரு பிக் பிக்சரை காமிக்கணும் ஃபஸ்ட்டு. நிறைய என்டர்பிரனர் ட்ரிவன் கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, அந்த ஓனர் லெவல்லையே அந்த தாட் ப்ராசஸ்லாம் நின்றுடும்.
அவரே டைரக்ஷன் தான் கொடுத்துட்டு இருப்பாரு, நீ இதை செய் அதை செய். மற்றபடி அவர் செல்ஃபை டைரக்டே பண்ண மாட்டாங்க. அப்போ இவங்க என்ன இருக்கும், நம்ம ஒரு பயங்கரமாக சார்ஜ் பேற்றி நாளைக்கு ஒரு வேறு லெவலில் பண்ணணும்னு சொல்லி திங்கக்கிழமை காலையில் வந்தாருன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு மெசேஜ் வரும், சார் எனக்கு லீவ் வேணும்னு. ஒஸ்ஸுன்னு போயிடும். அப்போ நம்மளால முடியாது சார் அப்படிம்பாங்க. ஸோ இதுதான். அப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்கனைசேஷனுடைய அந்த டிரைவர் இருக்காங்க பார்த்தீங்களா, எந்த ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு டிரைவர் இருக்கும். அந்த டிரைவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, டிரைவர் சூப்பர் சார்ஜாக இருக்காரா, டிரைவர் என்ன நினைக்கிறாரு, அவர் நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மக்கள்ஸ் கூட இருக்காங்களா. கண்டிப்பாக 4-5 பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக 4-5 பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, 10 பேர் சேர்ந்து ஒன்றும் இல்லை. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியில் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு, அந்த கம்பெனிக்குன்னு ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஒன்று வைக்கணும். இந்த கம்பெனி என்ன, கம்பெனி எப்போ ஆரம்பிச்சிச்சு, இந்த கம்பெனி என்ன பண்ணிகிட்ருக்கு, இந்த கம்பெனி என்ன நடக்குது, நீ உன்னோட வேலை என்ன, நீ டெய்லி என்ன பண்ணணும், வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணணும், யாருக்கு நீ ரிப்போர்ட் பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, இந்த கம்பெனியோட ரூல்ஸ் என்ன, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இது சொல்லிக் கொடுக்காம நிறைய கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறாங்க, டக்குன்னு இன்னொருத்தர் கூட டே தம்பிங்க வா நீ தான் போய் ஒரு மேனேஜர்னு சொல்லி அவன்ட்டு விட்டுருவாங்க. அவன் நேராக டீ சாப்பிட்ற பிரேக்கில் கூட்டிகிட்டு போய் டீ ஒன்று வாங்கி கொடுத்து தம்பங்கமாக அடிச்சுட்டு என்னெல்லாம் சொல்லக்கூடாது அதை சொல்லிடுவான். இந்த ஆள் கொஞ்சம் கேர்ஃபுல்லு, பார்த்துருந்துக்கோ, அந்த ஆஃபீஸில் அது சரி, இதெல்லாம் சொன்னோன்னே இவனுக்கு யார் ஆயிடுவான் கைடு, அவன் அந்த ஆயிரம், அவனே ஒரு வெட்டியாக இருப்பான். ஆமாம். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, யூ ஹாவ் டு கிவ் தி இன்ஃபர்மேஷன், நாட் மை இன்ஃபர்மேஷன் ஆர் சம்படி எல்ஸஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுலேயே என்ன ஆயிடுதுன்னா அந்த கல்ச்சரே மாறிடும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த டிரைவருடைய விஷன் என்ன, வேர் இஸ் ஹி அட் த விஷன் தட் இஸ் டிரைவிங், அதில் என்னென்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த கூட இருக்கிற டீம் எப்படி இருக்கிறாங்க, அந்த டீமோட அலைன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதோட பேசிக்லி ஒரு 10-20-40 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்போம். அதை அசஸ் பண்ணிவிட்டு அந்த அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரே டைமில் ஒரு முக்கியமான அந்த கோர் டீமில் இருக்கிறவங்களை உட்கார வச்சு நம்ம ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதில் நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது, இப்போ சைக்கோமெட்ரிக் டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒருத்தர் என்னென்ன எல்லாருமே எல்லார் மாதிரி இருக்க மாட்டாங்க. எனக்கு சேல்ஸ் வரும், உங்களுக்கு சேல்ஸ் வராமல் இருக்கலாம். எனக்கு வந்து உட்காந்து டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். ஒருத்தருக்கு என்ன தான் பிரச்சனை பண்ணாலும் அவர் டென்ஷனே ஆக மாட்டார், கஸ்டமர் சிரிச்சே ஹேண்டில் பண்ணுவார். அது ஒரு ஸ்கில்லு. அப்போ இந்த மாதிரி இந்த ஒன்று ஒரு டைமென்ஷன், இது யார் எந்த ரோலுக்கு எந்த ஆள் தேவை இருக்குங்கிறது நமக்கு தேவை. அதான் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் அந்த அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, சைக்கோமெட்ரிக் டூல்ஸ் உங்களுக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி அந்த ரெக்ரூட்மெண்ட் டைம்லேயே இவர் எந்த இடத்துல ஃபிட் பண்ணணும். ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் காம்பிடென்சி, அது நமக்கு தெரியாது, அந்த தொழில் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கா இல்லையாங்கிறது அந்த கம்பெனியில் இருக்கிற ஆளுக்கு தான் அதை அசஸ் பண்ணிக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த பிஹேவியர், அது நமக்கு தெரியாது, எந்த மேட்ச்க்கு எது செட் ஆகும். அதுக்கு தான் இந்த மாதிரி சைக்கோமெட்ரிக் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நல்ல ஒரு டீம் செட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்புறம் உங்களுக்கு ஈஸி தானே, க்ரோத் தான். அப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. சார் இப்போ என்னன்னா, நீங்கள் ஒரு அந்த டிரைவிங் ஃபோர்ஸ், அந்த ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொன்னீங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அப்படின்னா ஒரு வெரி ஜாஸ்தியாக இருக்கும். செகண்ட் ஜென் அப்படிங்கிற மாதிரி போகும்போது அது கொஞ்சம் குறையும், தேர்ட் ஜென் அப்படிங்கிற மாதிரி குறையும். அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு சிஸ்டம்ஸ் பிளேஸ் அ பிவிட்டல் ரோல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் வாட் இஸ் த மேஜர் ப்ராப்ளம் தட் யூ ஃபேஸ் ஆன் செகண்ட் ஜென் தேர்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ்? சார் ரொம்ப அருமையான கேள்வி நீங்கள் கேட்டது. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய லைஃப் டைம் கொடுக்கணும் சார் ஒரு கம்பெனி பில்ட் பண்ணணும்னா. ஏன்னா சாதாரணம் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு என்டர்பிரனியல் ஜீனியஸ்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து எல்லா கம்பெனியினுடைய ஸ்டோரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்டு, ஜெனரல் மோட்டர்ஸு, இந்த ஷனேல், இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸ், ஒரு 25-30 டாப் பிராண்ட்ஸினுடைய ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் வென் தே ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு அருமையான லேர்னிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் டு கோ த்ரூ 3 stages. ஒன்று வந்து இன்குபேஷன், ரெண்டாவது வந்து இம்ப்ளிமெண்டேஷன், மூணாவது வந்து எமினன்ஸ். அப்போ நீங்கள் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கிராஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு 0 to 7 years வந்து இன்குபேஷன் பீரியட், அதாவது இந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட் ஆஃப் அ பிஸ்னஸ். அந்த 7வது வருஷத்துலேருந்து அப்படியே நீங்கள் போனீங்கன்னா ஒரு 12 வருஷம் 13 வருஷம், அது கிட்டத்தட்ட ஒரு 0 to 15 years அண்ட் அபவ். அந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு லேர்னிங் கர்வ், உங்களுக்கு ஆல்ரெடி யூ நோ வாட் யூ சப்போஸ் டு டூ, வாட் யூ நாட் சப்போஸ் டு டூங்கிற ஸ்டேஜ் வந்துட்டீங்க. அந்த ஸ்டேஜில் வந்து உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் நிறைய அந்த நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் தெரிஞ்சிருச்சு. அந்த ஸ்டேஜ் சஸ்டெயின் ஆகி போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு பிரேக் த்ரூ அண்ட் பியாண்ட் நடக்கும். அதாவது ஹாக்கிஸ்டிக் க்ரோத்னு சொல்லுவாங்க. இந்த கிராஃப் இப்படியே போகும், அந்த இடத்துல டக்குன்னு மேலே போகும். இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் ஃபோர்ட் ஆகட்டும், பழைய கம்பெனி ஆகட்டும், இந்த கூகுள் ஆகட்டும், ஏன் நம்ம கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸே ஆகட்டுமே, அதெல்லாம் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது.
ஒரு சின்ன கான்செப்ட் மாறினாங்க. என்னது, ஒரு காலத்தில் மைசூர் பாக்குனா அப்படியே கல் எடுத்து அடித்தாதான் உடையும், அதை சாஃப்டாக ஒரு கான்செப்டில் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த அதில் தான் அப்புறம் ஹாக்கி ஸ்டிக் க்ரோத் தான். அதே மாதிரி தான் சோனி கம்பெனி இல்லைங்களா, அது வேர்ல்டு வார் டைம்லேயே அந்த டிஃப்ரெண்ட் திங்ஸ், they did things differently. இல்லை, அதாவது ஒரு ஸ்டேஜ் வரும். அதாவது எப்படின்னா டக்குன்னு வராது. இப்போ நீங்கள் எந்த ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்களேன், அமேசான் எடுத்துக்கோங்க, எந்த கம்பெனி, ஆப்பிள் எடுத்துக்கோங்களேன், எப்போ ஆரம்பிச்சு 2000 தான் அந்த ஐபாடுங்கிற அந்த ஐடியூன்ஸ் வரும்போது தான் பிரேக் த்ரூ. ஆனால் ஆப்பிள் எப்போ ஆரம்பிச்சது, மெக்கின்டாஷ் ஃபர்ஸ்ட் கம்பெனி 80s இருக்கு. ஸோ 20 years அண்ட் அப்போ. ஸோ எந்த ஒரு ஸ்டேஜ் எடுத்தீங்கனாலும், இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கே எடுத்தாலும் ஃபஸ்ட்டு மார்க் ஜுக்கர்பர்க் வந்து காலேஜில் ஒரு குரூப் ஆரம்பிக்கும் போது எந்த வருஷம், 2004. அதுக்கப்புறம் அது வந்து இதாகி பெருசாகி அப்புறம் வேல்யூவேஷன் போய் இன்குபேஷன் பண்ணி ஃபண்டிங் எல்லாம் வந்து அப்புறம் வேறு லெவலில் வருது இல்லையா. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அப்போ தான் இன்குபேஷன், இம்ப்ளிமெண்டேஷன், எமினன்ஸ். இது மாதிரி ஒரு 25 வருஷத்தினுடைய ஹார்ட் ஒர்க்கு, லைஃபு, சாக்ரிஃபைஸு. நீங்கள் எந்த ஆண்டர்ப்ரனர், எனக்கு வந்து ஆண்டர்ப்ரனர்ஸை பற்றி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது இங்கேயே ஆகட்டும், எஸ்பெஷலி மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் கம்பெனியாக அவங்க பேரில் இருக்காது. இப்போ தான் மாறிடுச்சு ட்ரெண்டு. சரிங்க சார். ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே ஸ்பான்சர் பேரில் தான் இருக்கும். நாளைக்கு அவன் வெளியே போடான்னு துரத்தி விட்டாலும் நம்ம ஒன்றும் பேச முடியாது, தூக்கி ஜெயிலில் போட்டாலும் ஒன்றும் கேட்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து ரிஸ்க் எடுத்து அது கம்பெனி ஆரம்பித்து அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பில்டு பண்ணுறாரு. இந்த பில்டு பண்ணி டக்குன்னு செகண்ட் ஜெனரேஷனுக்கு கரெக்டான ஹேண்ட் ஓவர் பண்ணாததுனால என்ன ஆகுது, அப்படியே தேர்ட் ஜெனரேஷன் வரும்போது பிஸ்னஸ் போயிடுது. இது உலகத்தில் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் 80% பிஸ்னஸ் ஃபேமிலி பிஸ்னஸ் தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ தேர்ட் ஜெனரேஷன் வரும்போது 80% பிஸ்னஸ் வந்து அவுட் ஆஃப் பிஸ்னஸ் ஆயிடுது. அப்போ இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயம், முக்கியமான விஷயம். ஒன்று வந்து நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க வந்து பிஸ்னஸ்க்கு கேப்பபிளான ஆளா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே. அந்த கேப்பபிலிட்டி இல்லைன்னா கேப்பபிலிட்டி உண்டு பண்ணுறதுக்கு உண்டான சிஸ்டம்ஸும் ப்ராசஸும் ஸ்ட்ரக்சரும் சக்ஸஷன் பிளானிங் பண்ணணும். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆள் கேப்பபிள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணணும், ப்ரொஃபஷ்னல்ஸை கொண்டு வந்து பிஸ்னஸை ரன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அருமையான இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராண்டு, அந்த பிராண்டு வந்து 131 வருஷமாக இருக்குது. கன்சியூமர் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸில் அந்த ஃபவுண்டர் ஆரம்பிக்கிறார் கம்பெனியை. 4th ஜெனரேஷன் வரைக்கும் வந்துருச்சு. எல்லோரும் ஓரளவுக்கு நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி 100 crores டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. நான் சொல்லுது 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த 100 crores டர்ன் ஓவர் பண்ணும்போது அந்த கசின்ஸ் எல்லாம் ஒரு 6 பேர் 7 பேர் சேர்ந்து உட்காந்து பேசி, மெக்கின்சின்னு ஒரு கன்சல்டிங் கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியை கூப்பிட்டு கேட்குறாங்க, வாட் வி ஷுட் டூ, ஷுட் வி ரிமைன் இன் த பிஸ்னஸ் ஆர் ஷுட் வி லீவ். ஆனால் மெக்கின்சி சொல்கிறாங்க, ஓகே வி வில் கிவ் யூ அ சொல்யூஷன், பட் ஆர் சார்ஜஸ் இஸ் 10 crore. 10 கோடி ரூபா கன்சல்டிங் சார்ஜ் கேட்டோடனே இவங்க எல்லா கசின்ஸ் சேர்ந்து ஓகே நோ ப்ராப்ளம் வில் ஸ்டார்ட்னு சொல்லிட்டாங்க. உடனே என்னாச்சு, 3 மாதம் டைம் எடுத்து எங்கள் 8 பேர்த்தி தனித்தனியாக நீ போய் பாரு, இன்டர்வியூ பண்ணிவிட்டு நாங்கள் இந்த பிஸ்னஸ் கேப்பபிள் இல்லையான்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் 3 மாதம் ட்ரை பண்ணிவிட்டு, சரி 2வது என்ன கேள்வின்னு கேட்டிருக்காங்க. 2வது கேள்வி என்னென்னா, நாங்கள் தகுதி இல்லைன்னா வேறு யார் ரன் பண்ண வைக்கிறது, இது 2க்கும் நான் ஆன்சர் எங்களுக்கு வேணும், உங்களுக்கு 10 கோடி ரூபா கொடுக்குறேன்ட்டாங்க. 3 மாதம் 4 மாதம் எடுத்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தனித்தனியாக இன்டர்வியூ எல்லாம் பண்ணி போய்ட்டு கடைசியில் எல்லாத்தையும் வாங்க போர்ட் மீட்டிங் கூப்பிட்டு உட்கார வச்சு எம்டி என்ன சொல்கிற, அந்த கன்சல்டிங் கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, none of you should be part of the company. எல்லாரும் போயிடும். அப்போ அந்த சேர்மன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது இந்த கதையை சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, we paid 10 crores to fire all of us. பட் அவர் என்ன சொல்கிறாரு, பட் that was a good decision that we made that day. இன்றைக்கி அந்த கம்பெனி 45,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறது, ஸ்டாக் லிஸ்டட் கம்பெனியாக இருக்குது. ஆனால் நோபடி இஸ் பார்ட் ஆஃப் தி பிஸ்னஸ். தே ஆர் ஸ்டில் த ஃபேமிலி ஹோல்ட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஷேக் ஹோல்டிங், பட் த கம்பெனி இஸ் டோட்டலி ரன் பை ப்ரொஃபஷனல்ஸ். அப்போ வந்து இந்த ஃபேமிலி பிஸ்னஸில் வந்து அமெரிக்கன் ப்ரொஃபஸர் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவார், இந்த 3 சர்க்கிள் மாடல்னு சொல்லுவார். ஓகே, 3 சர்க்கிள் இன்டர்லிங்க்டாக இருக்கும். ஒன்று வந்து ஃபேமிலி, இன்னொன்று வந்து பிஸ்னஸ்ஸு, 3வது வந்து ஓனர்ஷிப். ஃபேமிலி, பிஸ்னஸ், ஓனர்ஷிப். இப்போ இருக்கிற முக்கால்வாசி பிஸ்னஸ் என்ன இருக்குன்னா, 3மே எல்லாம் ஒரே ஆளாக இருப்பாங்க. ஐ எம் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி, ஐ ஓன் தி ஷேர் அண்ட் ஐ ரன் த கம்பெனி. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன இருக்கணும்னா, as a business owner, what you should do, you should own the share. Give business to somebody who is capable of running the business. Right? But family, you can't divide because my son or daughter, we are part of together. Right? அது ஒரு சைடில். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் என்ன சொல்லுது, நீ 25-30 வருஷம் நல்லா வெயிட் பண்ண முடியாதுப்பா, நான் கம்பெனி ஆரம்பிக்கணும், டக்குன்னு எஸ்கலேட் பண்ணணும், கம்பெனி விற்கணும், அப்புறம் வெளியில் ரிட்டையர் ஆகிடணும், அவ்வளோதான். அண்ணாமலை படத்தில் மாதிரி ஒரே டக்குன்னு ஒரே பாட்டில் நடக்கிற மாதிரி, அது சினிமாவில் தான் நடந்துட்டு இப்போ அந்த மாதிரி
அப்போ இன்னொன்று என்ன சொல்லுவான், ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யோர் பிஸ்னஸ். இன்னைக்கு மத்தியானம் நான் ஒருத்தர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னை விஷ் பண்ணுறதுக்கு வேண்டி தாய்லாண்ட்லேருந்து கூப்பிட்டுருந்தான். அது இந்தியன் பிஸ்னஸ்ஸு 50 இயர்ஸாக ரன் பண்ணுறான். அவனும் 30 வருஷம் அதே கம்பெனியில் வேலை செய்கிறான். 2 பொண்ணுங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, பிக் டைம் பிஸ்னஸ் தாய்லாண்டில். இப்போ என்னடா பண்ண போகிறேன்? இல்லை ஐ திங்க் ஸ்லோலி மை பாஸ் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் திஸ் பிஸ்னஸ், இஸ் இன்வெஸ்டிங் ஹெவிலி இன் ரியல் எஸ்டேட்டு. தாய்லாண்டில் நிறைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கி வேறு லெவலில் பண்ணுறாங்க, பேங்காக்கில். அப்போ என்னடா உனக்கு சுச்சுவேஷன் இல்லை, நான் ஐ திங்க் நான் 2 இயர்ஸில் நீ என்ன நினைக்கிற, சக்ஸஷன் பிளான் எல்லாம் பண்ணலையான்னு கேட்டேன். இல்லை மாப்பிள்ள, இது என்ன பிரச்சனை, 2 பொண்ணுங்க, 2 பேருமே வேறு பிஸ்னஸ்ஸு, 2 பேர்த்துக்குமே இந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, 2 பேர்த்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேர்த்தோட மாப்பிள்ளையும் வேறு லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வேறு எதுவும். அப்போ இந்த பிஸ்னஸ் நேச்சுரலி இட் வில் கெட் டைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து மேபி தே மே நாட் பி இன்ட்ரெஸ்டட் இன் பிஸ்னஸ், பட் தே வுட் லவ் டு பி த ஓனர் ஆஃப் த கம்பெனி. என்ன சொல்கிறீங்க? அந்த ஓனர்ஷிப் ஷேர் வச்சுருப்பாங்க, கம்பெனி வேறு யாராவது ரன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளவோ கார்பரேட் கம்பெனியில் ஃபார் எக்ஸாம்பிள் பாஷ் மாதிரி கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா அது 75% இன்னும் ஃபேமிலி தான் ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஃபோர்டும் கூட எல்லாமே ஃபேமிலி ரன் கம்பெனி தான், பட் இட்ஸ் ஆல் ரன் பை ப்ரொஃபஷனல்ஸ். அப்போ அந்த டிரான்சிஷன் கரெக்டாக வச்சுக்கணும் ஒன்று. 2வது வந்து நம்மளுடைய ஃபவுண்டர்ஸும் இதுக்கு உண்டான மென்டலி ரெடி ஆகணும். ஏன்னா ஆக்சுவலி நல்லா பண்ணலாம். நிறைய ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து 2nd ஜெனரேஷன், 3rd ஜெனரேஷனு, 4th ஜெனரேஷன். இப்போ தமிழ்நாட்டிலே நிறைய கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அரபிக் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி ஹார்வர்ட் பிஸ்னஸில் கேஸ் ஸ்டடியாக இருக்குது. அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா இதெல்லாம் எப்போ நடக்கணும்னா ஒரு பிரச்சனைக்கு முன்னாடியே சிஸ்டம் கொண்டு வந்துடணுங்க. அதாவது இப்போ ஃபேமிலிக்குள்ளே வந்து 1st ஜெனரேஷன் வந்து ஃபவுண்டரு, 2nd ஜெனரேஷன் வந்து சிப்ளிங்ஸு, 3rd ஜெனரேஷன் கசின்ஸுங்கிறாங்க. இந்த சிப்ளிங்ஸ்குள்ளேயே வந்து ஒரு ஆள் கேப்பபிளாக இருப்பார், இன்னொரு ஆள் கேப்பபிலிட்டி இல்லாமல் இருப்பார். அதுக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கம்பேரிசன் வரும், கிளாஷ் வரும், பஞ்சாயத்து வரும், சொத்து பிரிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிஸ்னஸ்னால் என்ன, இது எப்படி இருக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒன்ஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா சால்வ் பண்ண முடியாது. அப்புறம் ஈகோ ஆயிரும், நீயா நானான்னு. பிரச்சனைக்கு முன்னாடியே நம்ம ஸ்டெப் எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங். கண்டிப்பாக நிறைய பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் டீல் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க, ஆனால் அந்த எக்ஸிட் கிளாஸ் விட்டுருவாங்க. கம்பெனியில் பார்ட்னர் சேரும்போதே ஒரு எக்ஸிட் கிளாஸ்னு ஒன்று போட்டாங்கன்னா எப்படி இருக்கும், நாளைக்கு சப்போஸ் சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்களும் நானும் கம்பெனி விட்டு பார்ட்னரை பிரியணும்னா உனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், எப்படி நம்ம அப்படிங்கும்போது என்ன ஆகும், லைஃப் லாங் நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம். இப்போ எந்த கம்பெனியில் பாருங்கள், ஒரு பார்ட்னர் பிரிஞ்சுட்டாங்கன்னா 2 பேர் பேச மாட்டாங்க சார், அவர் வந்தால் நான் வரமாட்டேன் சார், இப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும். ஸோ அதனால் அந்த சக்ஸஷன் வந்து நம்ம கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். அது ஏர்லியர் த பெட்டர். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லைங்க சார், எங்கள் ஃபேமிலி சூப்பராக இருக்குது, அப்பா சொல்கிறது நாங்கள் கேட்குறோம், அண்ணன் சொல்கிறது நாங்கள் கேட்குறோம், சூப்பராக இருக்குது, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ திஸ் இஸ் த ரைட் டைம் நான் சொல்லுவேன். then you have to decide it right. ஏன்னா இந்த ஈகோ கிளாஷ் இல்ல. ஆமாம், சூப்பர் சார், சூப்பர். அண்ட் கமிங் டு த ஃபைனல் பார்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இதை பார்த்துட்டு இருக்கிற யூத் ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்கள் ஒரு 3 அட்வைஸ் தரணும் அப்படின்னா இதை கொடுப்பீங்க? பிகாஸ் வி ஆஸ்க் ஆர் கெஸ்ட்ஸ் திஸ் கொஸ்டின். இல்லை, ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒன்று வந்து என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, தே ஹேவ் இன்ஃபர்மேஷன். நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் யூடியூப் இஸ் லைக் எ யூனிவர்சிட்டி. ஆமாம். இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் என்ன பேசுகிறான்னு நம்மளாம் அந்த காலத்தில் தெரியாது, பார்க்க முடியாது. இன்றைக்கி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து, MITயிலேருந்து, உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் யூனிவர்சிட்டி, இன்சியேட்னு சொல்லி ஃப்ரான்ஸில் இருக்கிற யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் ஒரு சப்ஜெக்டை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. சரி, அந்தளவுக்கு போகாட்டி கூட ChatGPT ஒரு பெய்டு வெர்ஷன் 2000 ரூபா மாதம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லி கொடுத்துருது. ப்ரெசன்டேஷன்லேருந்து வீடியோ எல்லாம் கொடுத்துருது. அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கையில் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம எப்படி சூப்பராக பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் நம்ம எனக்குடைய யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, இட்ஸ் நாட் கோன் டு பி ஈஸி. பிஸ்னஸ் இஸ் நாட் கோன் டு பி ஈஸி. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. டக்குன்னு ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆகவே முடியாது. அப்படி ஆனால் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக போயிடுற மாதிரி அப்படி இருக்காது. அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒன்று. 2வது வந்து அந்த விஷன் செட் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த விஷனை வந்து பெரிய லெவலில் செட் பண்ணணும். ஆனால் விஷனோட நிறுத்தக்கூடாது, அதுக்கு ஆக்ட் பண்ணணும். அப்போ ஆக்ஷன் வேணும். இப்போ நிறைய இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்குள்ள ப்ராப்ளம் என்னென்னா, தே ஆல் வாண்டட் டு பிகம் பிக்,
தே ஆல் வாண்டட் டு ஹேவ். இன்றைக்கெல்லாம் இப்போ யூடியூப் எல்லாம் கேட்குறதுனால ஐ வாண்ட் ஓன் ப்ரைவேட் ஜெட்டுங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க, லக்ஸரி கார்ஸு, அது இதுன்னு வேறு லைஃப் ஸ்டைல் தான் பேசுகிறாங்க. நம்மளாம் பக்கத்தில் இறங்க முடியாத அளவுக்கு பேசுகிறாங்க, விச் இஸ் குட். பட் த சேம் டைம் அந்த விஷனுக்கு உண்டான ஆக்ஷன் என்ன? ஒன்று வந்து இட்ஸ் கோன் டு டேக் சம் டைம். ரெண்டாவது வந்து கரெக்டான ஆக்ஷன் பண்ணணும். கரெக்டான ஆக்ஷன் பண்ணோன்னா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த பிக் பிக்சர்னு நினைக்கிறீங்க. ஐ வாண்ட் டு ஓன் multi-billion-dollar company, I want to own a private jet, all that is fine. But you need to work towards it. காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த ஃபோக்கஸ்க்கு நீ என்ன ஆக்ஷன் இன்றைக்கி பண்ணணும். கிரைண்ட் டெய்லி அந்த ஆக்ஷன் பண்ணால் தான் நடக்கும். ஸோ அது ரெண்டாவது. மூணாவது வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் இந்த ஃபோக்கஸ்டாக இல்லை. நிறைய பேர் ஃபோக்கஸ் நாங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லாம் காலத்தில் வந்து எல்லாருமே வெரி சீரியஸாக இருப்பாங்க. இது லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், வேலைக்கு போனாலும் சரி, இது போனாலும் சரி, ஏன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, ஒரே நேராக இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில பேர் சூப்பராக இருக்காங்க. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸை தேர் பிரில்லியன்ட், நோ டவுட் அபவுட் இட். அந்த பிரில்லியண்ட்டான யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு சைடில் இருந்தாலும் அந்த ஆக்ஷன் எடுக்கிற ஆளுக்கு ரொம்ப கம்மி. அப்போ அக்கார்டிங் டு மீ there's a lot of opportunity for people who are focused on business. அப்போ அந்த ஃபோக்கஸை மட்டும் நீங்கள் டீவியேட் பண்ணாமல் எனக்கு இதுதான் வேணுங்கிற விஷயம் ஏற்கனவே செட் பண்ணியிருப்பீங்க. யூ ஆர் ரெடி ஃபார் வெயிட்டிங், அந்த பேஷன்ஸு அதெல்லாம் இருக்குது. டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிட்டு நீங்கள் ஃபோக்கஸாக இதுதான் பண்ணணும்னு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக அவங்க நீங்கள் என்ன நினச்சாலும் அச்சீவ் பண்ணலாம். சூப்பர் சார், சூப்பர். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ நாசர் சார். நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து மோர் தென் 1 hour நீங்கள் உட்காந்து இவ்வளோ வேல்யூஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸஸ்க்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய டேக்அவேஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான மீடியா மூலிமா நிறைய பேர்த்துக்கு நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சேர்ந்து நம்ம மக்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் பண்ணுறீங்க இந்த மாதிரி இனிஷியேட்டிவ். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். சார், அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ டு பி ஹியர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.